السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين، يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், மதம் அல்ல. மனிதன் வாழுவதற்கென்று இருக்கிற அத்துணை வழிமுறைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் மனித இனம் உலகத்தில் தோன்றியதிலிருந்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பரிபூர்ணமாக்கி வைக்கிறான். ஹாத்தமுன் நபியாக, நிறைவு பெற்ற நபியாக, முத்திரை நபியாக, முழுமதி நபியாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவாக்கி, பரிபூர்ணமாக்கி, பூரணமாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு பின்னால் நபிமார்களுடைய தேவை இல்லை என்று படைத்த அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். படைத்த அல்லாஹ் முடிவு செய்ததற்கு பின்னால் அதிலே நமக்கு சிந்தனை வேண்டாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மார்க்கம் பரிபூர்ணமாக பெற்ற மார்க்கம் என்றிருந்தாலும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், எல்லா உம்மத்துகளும் அந்த நபிக்கு பின்னால் பல பிரிவினர்களாக பிரிந்தார்கள்.
72 பிரிவினர்களாக மற்ற சமுதாயத்தினர் பிரிந்தார்கள் என்றால் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் சுவனம் செல்வார்கள், மற்றவர்களெல்லாம் நரகம் செல்லக்கூடிய இந்த உம்மத்தை சார்ந்த கூட்டம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் மட்டும் சொன்னீங்களே அது யாரு? அதுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய விளக்கம் ஒன்றும் கூடல்ல. மா அன வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ, நான் காட்டின பாதையின் மட்டும் சொல்லாமல் என்னுடைய தோழர்களும் என்ன பாதையில் இருக்கிறார்களோ அது மட்டும்தான், அந்த பாதை மட்டும்தான் சுவனத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய பாதை. மற்ற பாதைகளெல்லாம் நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய பாதை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். அருமையானவர்களே, இதிலே ஆயிரம் தத்துவங்கள் இருக்கிறது. நாம் விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் சத்தியத்தை சத்தியமாக புரியக்கூடிய தௌஃபீக்கையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த 73 கூட்டம் என்று கண்மணி நாயகத்திரத்தில் கேட்ட பொழுது 72க்கு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லல, ஒன்றுக்கு மட்டும்தான் அட்ரஸ் கேட்டார். அந்த ஒன்று எது நாயகமே, அதற்கு அடையாளம் சொல்லுங்கள் என்றார்கள். அந்த அடையாளத்தை சஹாபாக்களிடத்திலேயே கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள். நானும் நீங்களும் என்று சொல்லாமல் நானும் என் தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அது என்றார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த 72 கூட்டம் உலகத்தில் தோன்றும் பொழுதெல்லாம் அந்த கூட்டத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பெயர்களை நாம் வைக்கிறோம். முஅத்தஸிலாக்கள், கதிரியாக்கள், மர்ஜியாக்கள். இந்த கூட்டமெல்லாம் சாதாரண கூட்டம் அல்ல. குர்ஆனை ஹதீஸை வைத்து பெரும் போராட்டம் நடத்தியவர்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்த கூட்டங்கள். ஆனால் இவங்களுக்கு பேர் முஅத்தஸிலாக்கள் என்று தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொண்டார்களா? இல்லை. கதிரியாக்கள் என்று பெயர் சூட்டிக் கொண்டார்களா? இல்லை. மர்ஜியாக்கள். இப்படி 72ம் இந்த பெயரெல்லாம் சூட்டல்ல, அது பின்னால் சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக சூட்டிக் கொண்ட பெயர்கள். அத்துணை பேரும் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் என்ன என்பதை ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியினுடைய விரிவுரையாகிய ஃபத்ஹுல் பாரியின் முதல் ஜுஸ்வில் தொடக்கத்திலேயே சொல்வார்கள். எல்லாரும் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் அஹ்லு தௌஹீத். நாங்கள்லாம் தௌஹீது கூட்டம், ஏகத்துவத்தை பரப்புகிற கூட்டம், ஏகத்துவம் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் என்றுதான் பெயர் வைத்தார்கள். இது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். இப்படி ஏகத்துவம் என்று பெயர் வைத்த யாரையாவது போய் நீ எல்லாம் மாறுபட்ட கொள்கை என்று சொல்வதற்கு யாருக்கும் தைரியம் வராது. ஒருத்தன் தனக்கு பெயர் வைத்திருக்கிறான், நான் ஏகத்துவ கொள்கைக்காரன், நான் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஜமாத்திலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு யாரும் நேரடியாக சொல்ல முடியாது. இவர்களுடைய தவறுகள் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அவங்க கொள்கைகள், பின்னால் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், தனக்கு பாதையாக அமைத்துக் கொண்ட தலைவர்களுடைய நடைமுறைகள், இவைகளை எடுத்து குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்ப்பார்கள். எல்லா கூட்டமும் தௌஹீதுன்னு சொல்றான். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லோரும் புதுசா சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் தான் சுன்னத் வல் ஜமாத்தினர். எல்லோரும் இப்படி சொல்லுகிற பொழுது யார் இதிலே தெளிவான கூட்டம் என்று பார்ப்பதற்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அட்ரஸ் முதல்லயே தந்துட்டாங்க. தௌஹீதை போதிக்க வேண்டும் என்றாலும், சுன்னத்தை போதிக்க வேண்டும் என்றாலும், பித்அத்தை போதிக்க வேண்டும் என்றாலும், தொழுகையினுடைய சட்டங்களை போதிக்க வேண்டும் என்றாலும், அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அதைத்தான் எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக தௌஹீதை நான் போதிக்கிறேன் என்று சஹாபாக்கள் சொல்லாத ஒரு விளக்கம், சஹாபாக்களுக்கு தௌஹீதின் மீது இல்லாத ஆர்வம் இன்னொருவருக்கு வந்து அதிலே தௌஹீதை போதிக்க முற்படுகிற பொழுது கண்மணி நாயகத்தினுடைய மரியாதை குறைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தௌஹீதை போதிப்போம் என்ற கட்டம் வருகிற பொழுது இன்ன தலைவர்கள் இன்னென்ன அட்ரஸுக்கு சொந்தக்காரர்கள், இவர்களுடைய இயக்கம் இன்னென்ன அட்ரஸுக்கு சொந்தம் என்பதை உண்மையான உலமாக்கள் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருந்தார்கள். இப்படி காலங்கள் செல்ல செல்ல இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் தப்லீக் என்ற பெயரில்
ஒரு கூட்டம் உருவெடுக்கிறது. தப்லீக் என்றால் என்ன? பல்லக யுபல்லிகு தப்லீக், எத்தி வைத்தல். அதனுடைய பொருளே அதுதான். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட எத்தி வைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட எத்தி வைக்கணும். இந்த பெயர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பெயர். இதோடு ஒரு ஜமாத் என்பது சேர்த்துக் கொள்வது விமர்சனத்துக்கு உரியது அல்ல. விமர்சனம் ஏன் ஏற்பட்டது? இவங்க தௌஹீதை போதிக்க ஆரம்பித்தார்கள், பித்அத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். போதிக்கத்தான் வேணும். ஆலிம்களாக இருந்தால், உலமாக்களாக, வலிமார்களாக, நாதாக்களாக இருந்தால் தௌஹீதை போதிக்க வேண்டும். அப்படி தௌஹீதை போதிக்க முற்படுகிற பொழுது சஹாபாக்களும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடந்த அந்த நடைமுறைக்கு மாற்றமான தௌஹீது போதிப்பு ஏற்பட்டால் அதை நாதாக்கள் சுட்டிக்காட்டுவார்கள். அந்த சுட்டிக்காட்டுதலின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஜமாஅத்துக்கு ஏற்பட்டது. விமர்சனம் ஏன் ஏற்படுகிறது? அதை நான் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும்? இது இன்னைக்கு ஒரு புதிய கேள்வியா காலையிலிருந்தே உருவெடுத்திருக்கிறது. தங்கள் அசரத்துக்கு இது தேவையா? இது ஒரு நல்ல கேள்வி. எல்லோருக்கும் கேள்வி கேட்க வேண்டிய நியாய உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. மஹலரால நான் உட்கார்ந்து சும்மா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், தஃசீர் பாடம், மற்ற பாடங்களை நடத்திக்கிட்டு யாரை பற்றியும் எந்த விஷயமும் சொல்லல. ஒரு நாள் காலையில் ஒரு 4-5 பேர் தலப்பா கட்டிட்டு மஹலராவுக்கு உள்ளால் வருகிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்பது எனக்கு முதலில் தெரியும். ஏன் கூட ஹஜ்ஜுக்கு மினாவில் வந்து நான் சுபுஹ் தொழு வச்ச நேரத்தில் பின்னால ஒரு கட்டத்தில் இவருக்கு பின்னால் என்று சுபுஹ் தொழுதிட்டமே என்று சொன்ன கூட்டத்தை சார்ந்த 2 தப்லீக் அமீர்கள். அதில் இவர்கள் மஹலராவுக்குள்ளால சுற்றின உடனே கண்ணியத்திற்குரிய மஸ்தா ஹஸரத் வஃபாத்தா நபருக்கு பின்னாலும் அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலும் அவர்களுடைய பொறுப்பை நான் பார்த்து கொண்டிருப்பதால், பொறுப்பு இப்பொழுது யாரும் நியமிக்கப்படவில்லை, அந்த பொறுப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த நிலையில இவங்களை கூப்பிட்டு நீங்க யாருன்னு விசாரிச்ச நேரத்தில் இவர்கள் தப்லீக்கினுடைய கூட்டத்தினர். மஹலராவை பற்றி தெரியும், மஹலராவுடைய நிர்வாகம் தெரியும், மஹலராவுடைய அகீதா தெரியும், மஹலராவுடைய வாழ்வு தெரியும், குத்துபு நாயகத்தினுடைய செயல்பாடுகள் தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தெரியும். அங்கே வந்து எங்களுக்கு தஷ்கீல் செய்வதற்கென்று புறப்படுகிற பொழுது தங்கள் அசரத்துக்கு அந்த வேலை வேணுமா வேண்டாமா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய. இதோடு என்னை விட்டுவிடவில்லை. நாம் போற இடத்துக்கெல்லாம் என்ன துரத்தி துரத்தி ஒரு கூட்டம் வருது. அருமையான சகோதரர்களே, நெஞ்சம் வேதனையோடு சொல்லுகிறேன், எனக்கும் எந்த ஜமாஅத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தஞ்சாவூர்ல என்னுடைய மாணவர் ஒருவருக்கு அதிராம்பட்டினத்தில் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக வேண்டி செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல உள்ள ஏறுறேன். இவங்கள 2 பேர் அங்க நின்றுகிட்டு அதே கோச்சில் நான் ஏறின கோச்சில் நான் ரிசர்வேஷன் அதிலே ஏறுறாங்க. ட்ரெயின்ல பொதுவா நான் மத சம்பந்தமான எந்த பேச்சும் பேசுவதில்லை. ஒரு தடவை ஒருவர் நாத்திகவாதம் பேசுகிறார். என்னோடு நண்பராக பேசிக்கொண்டவர் நான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய இறைமறுப்பாளர் கூட்ட தலைவர் என்று சொல்லி இஸ்லாமிய மதம் நல்லதுன்னு என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரரை விமர்சிக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது அதற்குரிய இடம் அல்ல. இதுல முஸ்லீம் வருவான், இந்துக்கள் வருவார்கள், கிறிஸ்தவ சகோதரன் வருவான், அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொல்வோம் வருவான். இது பொது இடம், பேசாதீங்க என்று சொன்ன பொழுதும் அவர் பேச ஆரம்பித்தார். இனி நான் பேச மாட்டேன் என்று நான் ஒதுங்கிக் கொண்டேன். பொது இடங்களில் பேசுவதில்லை. இதே போன்று என் பக்கத்தில் வந்து உட்காருகிறார் அவர். நான் ஒன்றுமே பேசல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் சென்று திரும்பவும் வரார். வந்து மாதுளம்பழத்தோட வரார். திரும்பவும் என் பக்கத்தில் உட்காரார். கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு என் கையில கொண்டு வந்து தாரார். நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் குறிப்பும் படுத்து தூங்க போற நேரம் என்று சொல்லுகிற பொழுது இறுதியாக நசீஹத் செய்யுங்கள் என்று வந்தார். எனக்கு நசீஹத் செய்யுங்கள் என்று. அப்பொழுது நான் நசீஹத்தை தொடங்கினேன். நீங்க சொன்னதுனால நான் தொடங்குறேன் என்று சொல்லி நான் நசீஹத்தை தொடங்கினேன். அல்லாஹ்வை பற்றி நீங்க என்ன வழங்கி வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஈமான் பெரிதா ஃபலாயில் பெரிதா என்று வருகிற பொழுது ட்ரெயின் என்று பார்க்காமல் அந்த ஆள் என்ன சுத்தி நீ ஒரு முனாஃபிக் என்று என்னை பார்த்து சொன்னார். அருமையான சகோதரர்களே, தங்கள் அசரத்துக்கு ஏன் இந்த வம்பு என்று கேட்பவர்கள் என் அருமையான சகோதரர்கள், அவர்கள் ஈமானின் மீது பிரியமுள்ளவர்கள்,
என் மீது அக்கறை உள்ளவர்கள். நான் உடனே சொன்னேன், இனி நான் தலப்பா கட்டணும்னு பார்க்க மாட்டேன், முனாஃபிக் என்ற வார்த்தை உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன சமயத்தில் பிரித்து விட்டார்கள். இப்ப தப்லீக்னா என்ன, ஏகத்துவம்னா என்ன, இல்முல் கைப்னா என்ன, தப்லீக்கை பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும்னா என்ன என்பதை சமுதாயத்துக்கு நான் உணர்த்தியே ஆக வேண்டும். அருமையான சகோதரர்களே, நம்மளை சுரண்டி பார்ப்பது, நாம் அமைதியாக இருக்கிற பொழுது நம்மை சுரண்டி பார்ப்பது சரியல்ல. இந்த தெரு, நைனா தெரு, அதுபோன்று அம்பலமரைக்காயர் தெரு, இந்த பகுதிகளெல்லாம் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். வீடு புது வீடு போக வேண்டும் என்றால் அல்மதத் யா முஹியுத்தீன் என்று சொல்லாமல் புது வீட்டுக்குள்ளால் காலடி எடுத்து வைக்காதவர்கள். யா ஷேഖி லா தன்சானி என்று சொல்லாமல் தன்னுடைய புது வீடுகளுக்கு போகாதவர்கள். இந்த பகுதியில் வந்து நீங்களும் இஜ்திமாவுக்கு வாருங்கள் என்று அழைக்கிற பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தப்லீக் ஜமாத்து தானே, தொழுகைக்குரிய ஜமாத்து தானே என்று நினைக்க முற்படுகிறார்கள். சமுதாயத்திற்கு விளக்கி ஆக வேண்டும் என்ற கட்டத்திற்கு நாம் வருகிறோம். அவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வி என்றோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். தொழுகையில் இந்த கேள்வியை கேட்கணும். இது 50 வருஷமா இவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாலே பதில் சொல்லிட்டோம். சொன்ன கேள்வி 50 வருஷத்துக்கு முன்னால என்ன பதில் சொன்னாங்க? நான் இதெல்லாம் இன்னைக்கு தொடங்கின வேலை இல்லை. 1974 இந்த புஸ்தகம் வாங்கியாச்சு. இந்த புஸ்தகம் 1974. ஆனா நான் இதை பற்றி பேசல. அருமையான சகோதரர்களே, தொழுகையில அத்தஹியாத்துல உட்கார்ந்துகிட்டு, இந்த கேள்வி உங்களுக்கு பழசா இருக்கலாம். அவங்க சொல்றாங்க இது பழைய கேள்வி, இதுக்கு நாங்க ஆண்டாண்டு காலமாக பதில் சொல்லிட்டோம். என்ன பதில் நம்ம பார்த்துருவோம். சர்ஃபுல் ஹிம்மத், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த அத்தஹியாத்தானே கண்மணி நாயகம் ஓதினார்கள். இந்த அத்தஹியாத்தானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். இந்த அத்தஹியாத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். இந்த அத்தஹியாத்தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கேல எந்த இமாம்கள்ட்டையும் கருத்து வேறுபாடு இல்லை, எல்லாரும் இதுதான் ஓதினாங்க. தாபியீன்கள் ஓதினார்கள், தபவு தாபியீன்கள் ஓதினார்கள். எல்லோரும் ஓதுகிற பொழுது யாரிடத்திலையும் இந்த அத்தஹியாத் ஓதக்கூடிய நேரத்தில் கண்மணி நாயகத்தை சர்ஃபுல் ஹிம்மத் செய்வது. சர்ஃபுல் ஹிம்மத்துக்கு நம்ம பழைய மேதைகள் எல்லாம் நினைப்பதுன்னு பொருள் கொடுத்தாங்க, நினைப்பதுன்னு கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பொருள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே இந்த புத்தகத்தினுடைய 136வது பக்கத்தில் அவர்கள் விளக்குவார்கள். சர்ஃபுல் ஹிம்மத் என்பதனுடைய பொருள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனது கவனத்தை திருப்பி அந்த பெரியாரின் பக்கம் முழு கவனத்தை செலுத்துவது. முழு கவனமும் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி முழுசா கவனத்தை எங்க திருப்புறோம்? ஒரு பெரியார்ட்டையோ வாப்பாட்டையோ உம்மாட்டையோ முழு கவனத்தையும் திருப்புவதற்கு பெயர்தான் சர்ஃபுல் ஹிம்மத். நான் அந்த வழக்கத்துக்கே வருகிறேன். அப்படி சர்ஃபுல் ஹிம்மத் செய்வது, சர்ஃபுல் ஹிம்மத் செய்வது ஆடு மாடு கழுதை இவைகளை சர்ஃபுல் ஹிம்மத் செய்வதை விட மோசமானது. அல்லாஹ்வுடைய ரசூல சர்ஃபுல் ஹிம்மத் செய்வதை விட ஆடு மாடு கழுதை இவைகளை சர்ஃபுல் ஹிம்மத் செய்தா நல்லது. அதை விட மோசம் எது? அல்லாஹ்வுடைய ரசூல சர்ஃபுல் ஹிம்மத் செய்வது. அருமையான சகோதரர்களே, இதுல இந்த கேள்வி இவர்களாலே எழுதப்பட்டிருக்கிறது. நூலுக்கு மௌலானா இல்யாஸ் மௌலானா இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள் எழுதியது என்ன அப்படின்னு அவங்க கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த புஸ்தகத்தினுடைய தொடக்கத்தில் அப்படி எங்க புஸ்தகத்தில் இல்ல. சர்ஃபுல் ஹிம்மத் சம்பந்தமா இஸ்மாயில் ஷஹீதோ அல்லது வேற யாரோ எங்க சம்பந்தமான ஆட்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீம் புத்தகத்தில் அந்த செய்தி இல்ல. இப்படி முழுமையா மறைச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ். எங்க புஸ்தகத்தில் இல்ல, எவனோ எழுதி சேர்த்தது, இல்லாததை உண்டு பண்ணினது, எனவே இதற்கு எங்களுக்கும் தொடர்பில்லை என்று தூக்கி எறிந்திருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம், உண்மையான முஸ்லிம்கள் ஏற்றிருப்பார்கள். அருமையான சகோதரர்களே, இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அதை நாம் பார்ப்போம். சிராத்துல் முஸ்தகீமில் எழுதப்பட்டது என்ன? சிராத்துல் முஸ்தகீமில்
எழுதப்பட்டது என்ன? முதல்ல சிராத்துல் முஸ்தகீம்ல இந்த செய்தி இல்ல என்று பேசிட்டு இருந்தாலும் அதுதான் சொன்னாரு. இல்லைன்னு உள்ளதை நீங்க ஏத்துக்கிட வேண்டியதானே, ஏத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தால சிராத்துல் முஸ்தகீமில் ஆசிரியர் அவர்கள் எழுதிய உண்மையான கருத்தை காணுங்கள். தனது ஷேக் அல்லது யாராவது ஒரு பெரியார் நாயகமே ஆனாலும், யார் நாயகமே ஆனாலும் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் சர்ஃபே ஹிம்மத் செய்வது, அதாவது அதுக்கு இடையில ஒரு பிராக்கெட் விளக்கம், எல்லாவற்றையும் விட்டு தனது கவனத்தை திருப்பி அந்த பெரியார்களின் பால் முழுக்க செலுத்துவது மாடு கழுதையை பற்றிய எண்ணத்தில் மூழ்குவதை விட கெட்டதாகும். இருக்குதா இல்லையா? நான் சர்ஃபுல் ஹிம்மத்துக்கு ஒரு அர்த்தம் நான் கொடுக்க வரல, நீங்க கொடுக்க அர்த்தத்துக்கே நான் வருகிறேன். அருமையான ஈமான் உள்ளவர்களே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று துடிக்க துடிக்க செல்பவர்களே, என்னருமை இஸ்லாமியர்களே, விஷயம் தெரியாமல் அந்த இயக்கத்தில் சுற்றுபவர்களே, நெஞ்சம் கொதித்து கேட்கிறேன், சர்ஃபுல் ஹிம்மத்துக்கு என்ன பொருளும் கொடுத்துட்டு போங்க, அதுக்கு நான் வரல. நீங்களே ஒத்துக்கொண்ட விஷயம், நூல்ல உள்ளது இதுதான். அடுத்தால விளக்கம் சொல்றாங்க. நான் பின்னால் உள்ளதை விட்டுட்டேன்னு வரக்கூடாது இல்ல, அதுக்கு ஒரு விளக்கம். ஏனெனில் அது மோசமானதுதான். ஏனெனில் பெரியார்களின் பால் அந்நேரத்தில் சர்ஃபே ஹிம்மத் செய்யும் போது அது அவர்களை பற்றிய கண்ணியமும் பெருமையும் கொண்ட எண்ணத்தோடு உள்ளத்தின் அடித்தளத்தில் இடம் பிடிக்கும். அவங்கள பற்றி அப்படி சர்ஃபுல் ஹிம்மத் செய்தா கண்ணியம் வந்துரும், பெருமை வந்துரும். அல்லாஹ்வுடைய ரசூலை நினைச்சா பெருமை வந்துரும். நான் இதுல தலையிடல, பெருமை வந்துருமா? சரி, நான் பிரச்சனைக்கு வரேன், கண்ணியம் வந்துரும் தான். அதாவது இதுல ஒரு பிராக்கெட், இப்பெரியார்களுடன் அன்பு கண்ணியத்தோடு உள்ள தொடர்பு இருக்கும் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அன்பு கண்ணியம் என்ற தொடர்பு இருப்பதின் காரணத்தினால் அப்போது மனம் அதிலே பூரண அழிவு நிலை அடைந்து அதிலே இன்பக்கான ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா உண்மையான ஒரு ஆஷிகே ரசூலுக்கு அதுல அப்படியே ஷௌக்கல் ஆயிருவான். உண்மைதான். அப்போது ஆண்டவனை பற்றிய நினைவு, உடனே அல்லாஹ்வை பற்றிய நினைவு வராம ஆயிருவான். அல்லாஹ்வுடைய ரசூலை நினைச்சா, அல்லாஹ்வுடைய ரசூலை சர்ஃபுல் ஹிம்மத் செய்தா என்ன வந்துருமா? அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் ஆயிருமா? அவர்களே எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவனை பற்றிய நினைவு எழாமல் அவனை மறந்த நிலை ஏற்படும். அருமையான சகோதரர்களே, எங்க வேண்டுமென்றாலும் நீங்க இஜ்திமா வைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான நபர்கள் நீங்கள் இருக்கலாம், கோடி கோடியாக ஊர் ஊராக சுற்றி வரலாம். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக கண்ணிய குறைவான ஒரு வார்த்தை எழுதி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை ஹர்ஃபே ஹிம்மத் செய்தா அல்லாஹ் மறந்து போவானா? இது சஹாபாக்கள் யாராவது இந்த தௌஹீதை போதித்தார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரே கூட்டம் மா அன, நானும் வ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களும் என்ன பாதையில் இருக்கிறார்களோ அவங்களும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி ஓதுனாங்கல்ல, எல்லா இமாம்களும் ஓதினார்களே. இது ஒரு 150 அல்லது 200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புஸ்தகம் தானே. இவங்களுக்கு என்ன புதிய சர்ஃபுல் ஹிம்மத்? இப்ப நாங்க நம்ம பொதுவா எல்லாருக்கும் தெரியும், ஒரு புஸ்தகம், ஆங்கில புஸ்தகம் வச்சுக்கிடுங்க, ஒரு சாதாரண புஸ்தகம், அதற்கு இன்னொரு விரிவுரை புஸ்தகம், 2 புஸ்தகம் வச்சுக்கிடுங்க. முதல்ல அடிப்படை ஒரு பெரியார் எழுதுனது, ஒரு பெரிய அறிவாளி எழுதுனது, அதுக்கு விரிவுரை இன்னொரு ஆள் எழுதுறார். எழுதக்கூடிய சமயம் அசல்ல இருந்து ஏதோ மாற்றமான ஒரு விரிவுரை இவர் எழுதுனா அடுத்த ஆள் என்ன சொல்லுவாங்க, இவர் இந்த இடத்துல இன்ன விளக்கம் எழுதியிருக்க கூடாது, விரிவுரை தவறு சொல்லணுமா வேண்டாமா? விரிவுரையை தவறா எழுதியிருந்தா இது சரி காணுவதற்கு முற்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் அருமையான சகோதரர்களே, 50 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலம் அல்ல, கோடிக்கணக்கான வருஷமானாலும் தூக்கி கடலில் எறிய வேண்டிய பதில் இது. நெஞ்சம் கொதித்து பேசுகிறேன். ஏன் எனக்கு தப்லீக் ஜமாத்தை பற்றி தெரியாதுன்னு இல்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஈரோட்டில் நடந்த இஜ்திமாவுக்கு போனவன் தான். இவங்க யாருன்னு தெரிவதற்கு முன்னால் இஜ்திமாவுக்கு போனேன். இன்னொரு புஸ்தகம் நான் கொண்டு மறந்துட்டேன், அதுல இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் போறாங்களாம். கனவுல ஒரு ஆள் பார்த்திருக்கிறார். எங்க போறீங்க நிப்பாட்டி கேட்ட சமயம் தப்லீக் இஜ்திமா பயான் கேட்க போறோம். யாரு? நான் புஸ்தகம் கையில வச்சிருக்கேன், வீட்டுல இருக்கு. குர்ஆனின் குரல்ல இந்த புஸ்தகத்தை நீண்ட காலமா நான் தேடிட்டு நடந்தேன். ஒரு மீலாது விழாவுக்கு ஒரு பள்ளியில போன நேரத்தில் அந்த பள்ளியில கிடந்தது. அந்த நபர்கள்ட்ட இது எனக்கு வேணும்னு கேட்டேன், கொண்டு போங்க என்ற அனுமதியோடு அதை வாங்கி இருக்கிறேன். அருமையான சகோதரர்களே, யாருடைய பயானை கேட்பதற்கு யார் வருவது என்று இதை கனவுல கண்டதே உண்மை என்று வைத்திருந்தாலும் கூட நான் இதை கனவு கண்ட ஆளை பிரச்சனை பண்ண வரல. இவர்கள் சொல்லக்கூடிய ஒழுங்கீனம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவு மறந்து விடுமா? அப்போது ஆண்டவையை பற்றிய நினைவு எழாமல் அவனை மறந்த நிலை ஏற்படும். இது தொழுகையின் உயிர் நாடிக்கே மாற்றமானதாம். இது அல்லாஹ்வுடைய ரசூல சர்ஃப ஹிம்மத்து செய்தால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிட்டு போட்டு? சர்ஃப ஹிம்மத்து செய்தா அது தொழுகையின் உயிர் நாடிக்கு மாற்றமாகிவிடும். இபாதத்திற்கு நோக்கத்திற்கு முரணானது என்பதும் யாவரும் அறிந்ததே. மற்ற உலகத்தின் பொருட்களை எண்ணம் வருமால் அப்பொருட்கள் மேற்சொன்ன அளவு தொடர்பும் ஏற்படவும் செய்யாது. அவற்றை பற்றிய பெருமையும் கண்ணியமும் இறைவனை மறக்கச் செய்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளவும் முடியாது. பிள்ளைகள் எல்லாம் விரட்டாதீங்கம்மா, பிள்ளைகள்லாம் கேட்கணும். இது அவன் சேட்டை பண்ணாம அவனை உட்கார வைக்க, அடுத்த சமுதாயம் வழங்கணும். இதை சின்ன சின்ன பிள்ளைய ஸ்கூல் விட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறான், அவனை போய் தஸ்கீல், நீங்களாம் கொஞ்சம் இப்படி நெருங்கி உட்காருங்கம்மா, நமக்கு இதை வழங்கி ஆகும். நமக்கு யார் மேலையும் குற்றமோ வேதனையோ இல்லை. இந்த செய்தி மட்டும் நாங்க 50 வருஷமா பதில் சொல்லிட்டே இருக்கிறோம். இதான் பதில். நான் ஏன் பழைய புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன்னா புதிய புஸ்தகத்தில் மாற்றங்கள் இருக்கலாம். அருமையான சகோதரர்களே, மற்ற பொருட்களை நினைச்சா அல்லாஹ்வுடைய நினைப்பு மறக்காராம். அல்லாஹ்வுடைய ரசூலை சர்ஃபே ஹிம்மத்து செய்தால் அல்லாஹ் மறந்து விடுவான். அல்லாஹ்வுடைய ரசூலை சர்ஃபே ஹிம்மத் செய்தால் அல்லாஹ் மறந்து விடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாத மற்ற பொருட்களை சர்ஃபே ஹிம்மத் செய்தால் அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நினைவு மறக்காது. இதுதான் உங்க பயானு, இதுதான் உங்க விளக்கம். இதை நாங்க ஏற்றுக்கிட்டு தூக்கி எறியணும். இன்னும் சில ஆட்கள் சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் அந்த பெரியார்கள் எவனோ சொன்னான், அவனை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே. இப்ப அடுத்த இஜ்திமா வரப்போகுது. இது சதகத்துல் அப்பா கல்லூரியில இந்த நோட்டீஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டே இருக்கிறேன். சதகத்துல் அப்பா கல்லூரியில முன்னால் ஒரு இஜ்திமா நடந்தது. ஏப்ரல் 7, 8, 2007 அந்த இஜ்திமால கொடுத்த நோட்டீஸ் இது. நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அது எவனோ ஒரு தலைவன் சொன்னான், அதை போட்டுட்டு ஏன் பிடிச்சிட்டு அலையணும்? அதை பிடிச்சிட்டு அலையணும்னா இந்த நோட்டீஸ் நீங்க எதுக்கு? இதுல தமிழ்ல இங்கிலீஷ்லயும் சேர்த்து இது என்னதுன்னு இதெல்லாம் பார்ப்போம். நம்ம அத்தனை பேரையும் முஷ்ரிக் காஃபிர் ஆக்கியாச்சு. இதுல நம்ம அத்தனை பேரையும் முஷ்ரிக் காஃபிர் ஆக்கிட்டு இதே நோட்டீஸ் இங்க இஜ்திமால நீங்க கொடுக்க மாட்டீர்கள் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. இந்த நோட்டீஸ் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நோட்டீஸை பற்றி நாம் பார்ப்போம். சர்ஃபே ஹிம்மத், இந்த விஷயம் நீண்ட விஷயம், எனக்கு அதிகப்படியான விஷயங்கள் இருக்கிறது. சுமார் 50 ஃபத்வா, இவங்க சொன்ன ஃபத்வாக்கள் எல்லாம் நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஆங்கில ஃபத்வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி, நம்ம தரீகாவை பற்றி, கௌசுல் ஆலத்தை பற்றி எல்லா செய்திகளும் இதிலே நிரம்பி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அடுத்து இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதே அமைப்புல தான் உங்களுக்கு புஸ்தகம் வேணும்னா நான் தாரேன். இந்த பழைய பிரதி என் விட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் வைத்திருக்கிறேன். அடுத்து நான் மீகாயில் மஸ்ஜிதில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு தலைப்புல பேசினேன். அப்படி பேசக்கூடிய சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்மை பற்றி, அவங்களுக்கு மறைமுக ஞானம் இருக்கிறது என்று சுன்னத்துல் ஜமாத்தும் இல்லேன்னு சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமானவர்களும் அல்லது அந்த போர்வையில் இருப்பவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அஷ்ரஃப் அலி தானவின்னு ஒரு ஆள் வரார். அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அவங்க புஸ்தகம் ஹிஃபுல் ஈமான், இது நம்ம வெளியிட்டதல்ல, மக்தபா தானவி தேவ்பந்தில இருந்து வெளியிட்ட புஸ்தகம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இல்ம பற்றி சொல்லுகிறார்கள். எப்படி இல்மனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா மறைமுக ஞானமும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா ஷிர்க் வந்துரும், அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது எல்லாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும்னு வைப்போம். 2 பங்கா பிரிச்சாச்சு.
முதல் பங்குல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரிஞ்சதுன்னு சொன்னா ஷிர்க் வந்துரும், குஃப்ர் வந்துரும் என்று சொல்கிறார்கள். அதை நான் இப்ப பிரச்சனைக்கு எடுக்கல. அதுவும் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையோடு உரசிய விஷயம். இவங்க இரண்டாவது கட்டத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? இல்ல பகுதி தான் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். அப்படி உள்ள கொஞ்சம் என்பது ஸைதுக்கும் அம்ருக்கும் மஜ்னூனுக்கு கூட தெரியும். எப்படி? ஸைது அம்ரு சின்ன புள்ள, மஜ்னூன் பைத்தியக்காரனுக்கு கூட தெரியும். அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மற்றுள்ளவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு இவர் கேட்டாரு. ஹிஃபுல் ஈமான்ல இப்படி கேட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நடக்கும். இந்த செய்தியை ஹிஃபுல் ஈமான்ல இந்த செய்தி இருக்குதா இல்லையா என்று வருகிற பொழுது ஹிஃபுல் ஈமானில் இப்படி இல்லவே இல்லை, இப்படி இல்லை. ஹிஃபுல் ஈமான்ல அவர் எழுதினாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இல்ம ஸைது அம்ரு சின்ன பிள்ளை பைத்தியக்காரனுடைய இல்முன்னு அவர் எழுதல்ல அப்படிங்கிறாங்க. அருமையான சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு வலது பக்கத்தில் இவ இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்? இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சுட்டி காட்டு பேசுவதில்லை. எனது வலது பக்கத்தில் இருக்கிறாரே, சாய்ந்து இருக்கிறாரே, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன கோபப்பட்டா? உங்களே நான் சொன்னேன். எனது வலது பக்கத்தில் இருப்பவரை தானே சொன்னேன், சாய்ந்திருப்பவரை நான் தானே சாய்ஞ்சிட்டு இருக்கேன், அவளும் சாய இல்லையா? இப்படி வம்புக்கு வர விஷயம். சரி போட்டு இவங்க என்ன சொல்றாங்க? அவர் அப்படி சொல்லவே இல்லை. உண்மையில் தானவி அவர்கள் எழுதியது என்ன? அவங்க கேட்கிறாங்க. தானவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிமுல் கைப், மறைந்தவற்றை எல்லாம் அறியக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு நிகராக்கி கூறக்கூடாது. சில மறைந்தவற்றை அறிந்தவர்கள், சில மறைந்தவைகளை அறிந்தவர்கள் என்ற அர்த்தத்தில் கூறுகிறோம் என்று யாராவது கூறினால், சில மறைந்தவை என்னும் போது நாயகம் அவர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் அவற்றை அறிந்திருக்கலாமே. நாயகம் அல்லாமல் மற்றவர்களும் அறிந்திருக்கலாமே. அம்ரை விட்டும் மறைந்த விஷயத்தை செய்து அறிந்திருக்கலாம். இதே போன்று எல்லா பொருட்களும் அறிந்திருக்கலாம். எனவே மறைந்தவற்றை என்று அர்த்தம் கொண்டு சொல்வது கூடாது. இதுல ஸைது அம்ரோட நிப்பாட்டிட்டாங்க. சின்ன புள்ள மஜ்னூன் உள்ள செய்தியை எடுக்கல. 50 வருஷமா பதில் சொன்னவர்களே, இப்ப அடுத்தால ஹிஃபுல் ஈமான நான் எடுத்து வாசிக்கிறேன். ஹிஃபுல் ஈமான் இது நான் தயாரிச்சதல்ல. ஹிஃபுல் ஈமான் உள்ள 15வது பக்கத்துல நீங்க எழுதின வார்த்தைக்கு ஏன் அர்த்தம் வைக்கல? நீங்க எழுதின அர்த்தம் ஏன் வைக்கல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் தான் தெரியும். அபூ ஜஹில் இன்ன இடத்துல சாவான், உத்பா இன்ன இடத்துல செத்து போவான், ஷைபா இன்ன இடத்துல செத்து போவான். இதெல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். இது யாருக்கும் தெரியும்? ஸைதுக்கும் தெரியும், அம்ருக்கும் தெரியும் முடிச்சிட்டீங்க. ஆனா இங்க எழுதியிருக்கிறது என்ன? हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ही की क्या तखसीस है, ऐसा इल्म गैब तू ज़ैद व अम्र व बल्कि हर सभी व मजनून. எங்க போச்சு சபியும் மஜ்னூனும்? சபிக்கு மஜ்னூனுக்கு நம்ம ஊர்ல விளக்க நான் சொல்லணுமா? ஏன் இந்த அர்த்தத்தை நீங்க இந்த புஸ்தகத்தில் எழுதல? இந்த புஸ்தகத்தில் நாங்க ஸைதுக்கு தெரியும் அம்ருக்கு தெரியும் மட்டும், ஸைது அம்ரே பிரச்சனை, அதோட நிறுத்தல. பல்கே இன்னும் சொல்ல போனோம்னா ஜமீஉல் ஹயவானாத், எல்லா ஹயவானும், ஹயவான்னா 4 காலில் இருந்து தொடங்கி யானை வரைக்கும், ஜமீஉல் ஹயவானாத் வ பஹாயிம் கே லியே பி ஹாசில் ஹே. அருமையான சகோதரர்களே, இது நீங்க எழுதிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பகுதி தெரியும். பகுதி தெரியும்னா என்ன இல்ம் என்று நமக்கு தெரியும். சொர்க்கத்தை சொன்னார்கள், நரகத்தை சொன்னார்கள். இதுல ஒரு கேள்வி, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்துலா சொன்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுறோம் இல்ல, இது அல்லாஹ் என்ன பேச வைக்காம நான் பேச முடியாது. அல்லாஹ் கேட்க வைக்காம நீங்க கேட்க முடியாது. அல்லாஹ் எனக்கு ஒரு இல்ம கற்றுத்தராம நான் கற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் கற்றுத்தருவது சில சமயம் இல்ஹாமின் மூலம் கற்றுத்தருவான், சில சமயம் உஸ்தாதை வச்சு வாத்தியாரை வச்சு கற்றுத்தருவான், சில சமயம் புஸ்தகங்களை வச்சு கற்றுத்தருவான். கற்றுத்தருவதற்கு வாசித்தா பொருட்கள் எதுவாகவும் இருக்கலாம். அல்லாஹ் கற்றுத்தந்தா இப்ப நீங்க என்ன சொல்றியோ, அவளுக்கு பேச தெரியும், எங்களுக்கு கேட்க தெரியும், எங்களுக்கு உட்கார தெரியும், எல்லாம் அல்லாஹ் தந்ததுதான். ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம்? வளமையில் உள்ள பேச்சு எனக்கு தெரியும். ஒரு இன்ஜினியரை எடுத்தால் இவருக்கு பொறியியல் துறை தெரியும், அது எங்க தெரியும் சொல்றியோ? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது இல்ல,
அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாதான் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், மறைவான ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். அந்த மறைவான ஞானம் சொர்க்கத்தை பற்றி சொல்வது, கபருக்குள்ளால தபாரக்கல்லதி சூரா ஓதுவதை சொல்லுவது, ஜின்னு வருவதை சொல்லுவது, மழை பெய்யக்கூடிய சமயம் இந்த மழை ஏன் வருதுன்னு சொல்லுவது, அபூஜஹில் மௌத்தாவுக்குரிய இடத்தை வட்டம் போட்டு காட்டுவது, இதெல்லாம் ஸெய்து அம்ருக்கு தெரிஞ்ச இல்மு. இதை நாங்க ஏற்றுக்கிடணும். அருமையான சகோதரர்களே, இதுக்கு நாங்க 50 வருஷ காலமாக பதில் சொன்னோமா? 50 வருட காலத்தில் 156வது பக்கம் 157 நீங்கள் சொன்ன பதில் என்ன? அவர்கள் அறிந்து சாதாரண மனிதனும் ஒரு மதலை குழந்தையிலும் தான் பைத்தியக்காரர்களும் தான் பெற்றிருக்கிறார்கள் இப்படின்னு சொல்லிட்டு மேற்கூறப்பட்ட வாசகத்தை அப்படியே ஹிஃபுல் ஈமானில் யாராவது காட்ட முடியுமா? இது என்னதுன்னா, நான் சொன்னோம்ல, ரசூலுல்லாஹ் நேரடியா சொல்லியது இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும்னா அந்த கொஞ்சம் யாருக்கும் தெரியும்? அம்ருக்கும் தெரியும், ஸெய்துக்கும் தெரியும், ஹைவானுக்கும் தெரியும், மஜ்னூனுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவுதான் தெரியும்னா அது ஸெய்துக்கும் தெரியுமேன்னு சொல்லிட்டு நேரடி ரசூலுல்லாஹ்வுடைய இல்ம நாங்க அப்படி ஆக்கலையே. சொன்னவர்கள் மஜ்னூனையும் இதையும் விட்டதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன? இதை நாம் விளங்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நேரம் சென்று கொண்டிருப்பதால் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் வருகிறேன். இப்பொழுது இந்த நோட்டீஸ்ல இந்த ஒரு புஸ்தகம், இதுதான் தக்வியத்துல் ஈமானுடைய மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் சொந்த காசு கொடுத்து யார்ட்டிருந்து வாங்குறதில்லை, சொந்த காசு கொடுத்து வாங்கி படிக்கிறேன். படிச்சது மட்டுமல்ல, எங்க இவங்களுடைய தில்லுமுல்லுன்னு உள்ளத கோடு போட்டு வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறோமே தவிர ஏதோ ஒரு பயான கேட்டுட்டு பேசுவதல்ல. இந்த தக்வியத்துல் ஈமான்ல உள்ள செய்தியை சுவர்க்க நகைகள் என்ற பெயர்ல அஸ்ரஃப் அலி தானவி வெளியிட்ட அந்த புஸ்தகத்தினுடைய செய்தியை குஃப்ரு ஷிர்க் சம்பந்தமான விளக்கங்கள். அதுல எதெல்லாம் குஃப்ரு ஷிர்க் தெரியுமா? இப்படி நிறைய விஷயம் எழுதிட்டு வராங்க. சிலதெல்லாம் ஷிர்க் தான், நாம இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிலதெல்லாம் ஷிர்க்ல உள்ளதுதான். தூரமான இடத்தில் இருந்து யாரையும் அழைப்பது, அவ்வாறு அழைப்பது அவருக்கு தெரியும் என்று எண்ணுவது. யா கௌஸ் யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாம கூப்பிடுறோம். யா ஷேഖி லா தன்சானி நாம கூப்பிடுறோம். காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள் நாம சொன்னா, ஷாதிலியா தரீகாவை சார்ந்தவர்கள் எப்படி கூப்பிடுவாங்க? யா ஃபாசி கத்தீசன் சிர்ரில் வலி அபில் ஹசனில் அலி என்று தொடர்கிற அந்த பாய்ட்ல யா ஃபாசி, யா ஃபாசி என்று அழைத்து தூரத்தில் இருந்து அவங்களை அழைப்பது, தூரத்தில் உள்ளவர்களை அழைப்பது, அந்த அழைப்புக்கு பதில் சொல்வார்கள் என்று நம்புவது. அருமையான சகோதரர்களே, இது இவங்க தப்லீக் அனுசரணையோடு உள்ள மதரசால இருந்து இமெயில் ஃபத்வாவை இங்கிலீஷில் நம்ம மெயில்ல அனுப்புனா அவங்க மெயில்லையே ஃபத்வாவை அனுப்புவாங்க. நம்ம ஊரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் யாரோ ஒரு ஆள், நம்ம ஊர் செய்தியை பற்றி கேள்வி வாசிக்கிறேன். இங்கு சில கேள்விகளை நாம் கேட்கிறோம். எங்கள் ஊரில் ஷாதுலியா தரீகா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் செய்யும் செயல்கள் எங்கள் மனதில் சில சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் யா ஃபாசி என்றும் ஹாலிரு யா ஃபாசி என்றும் அழைக்கிறார்கள். மேலும் நின்று கொண்டு யா ஃபாசி மஅனா ஹாலிர் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்த ஃபாசி அவர்களை அழைக்கிறார்கள். மேலும் ஃபாசி அவர்களை அழைக்கிறார்கள். அழைக்கிதானே ஷாதுலியா தரீகாவனுடைய அழகான தரீகா. வைத்து படிக்குதுன்னா ஷாதுலியா தரீகா, அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அந்த திக்ருக்கு ஏற்றால வைத்து படிப்பது என்பது அந்த சப்தமும் திக்ரும் ஒன்றாக வருகிறது. அந்த ஷாதுலியா தரீகாவில் உள்ளவங்க ஃபாசி என்று அழைக்கிறார்கள். மேலும் உருஸை ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் உருஸ் நடக்குது இல்ல, உருஸை கொண்டாடுகிறார்கள். மற்றும் தபர்ருக் என்று சில தின்பண்டங்களை கொடுக்கிறார்கள். பிட்டிச்சோரோ பிஸ்கெட்டோ ஏதோ கொடுக்கிறார்கள். இவைகள் என்னை குழப்புகின்றன. ஒரு ஆளை குழப்புது. தயவு செய்து எனது சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள். இவைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடுக்கப்பட்டதா? எனவே ஷிர்க்கை கொண்டு எனக்கு பயமா இருக்குது. அந்த ஆளு கேட்ட கேள்வி. இதுக்கு ஆங்கில ஃபத்வா, அதை நாங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். இஸ்லாத்தில் இவைகள் அனுமதிக்கப்பட்டதில்லை. வேற இது கிறிஸ்தியானி மதமா? அருமையான சகோதரர்களே, இது தேவபந்துனுடைய மதரசா. தேவபந்துக்கு எங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வதற்கு உங்களால முடியாது.
தேவபந்தோடு உள்ள தொடர்பை நிரூபிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட விளக்கம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இஸ்லாம் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுமாறு கற்றுத் தருகிறது. மறந்தவர்களை யாஃபாசி என்று அழைப்பதும் அவர்களிடத்தில் உதவி தேடுவதும் ஷிர்காகும். அருமையான சகோதரர்களே, நாங்க காதிரியா தரீகா, சில ஆட்கள் சொல்றான் இந்த வஹாபி பயிலுவோம், இந்த காதிரியா தரீகா மஹதராக்காரனை திருத்த முடியாது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை மஹதராக்காரனை திருத்த முடியாது. நாங்க தௌஹீதுகாரன், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறான், அவன் சொல்லிட்டு நடக்கக்கூடிய கூட்டம். அருமையான சகோதரர்களே, இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரீகாவின் தலைவராக ஏற்று செயல்படக்கூடியவர்களே, அருமையானவர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். மஹதரால உஸ்தாதா இருக்கக்கூடிய எனக்கு வேற வேலை இல்லாமல் இந்த வேலையை செய்வதல்ல, இது நாம செய்வது ஷிர்காகும். இது ஷிர்க். எனவே ஒருவன் இதை விட்டும் அகல வேண்டும். ஒருவன் இதை விட்டும் அகல வேண்டும். இது உருதுல முதல்ல ஃபத்வா அது இங்க இருக்கு. இது உருதுல வந்த ஃபத்வா. அத எனக்கு உருது தெரியாது, அந்த ஆளு திரும்ப கேட்டிருக்கிறேன். எனக்கு உருது தெரியாது, உடனே ஆங்கிலத்தில் இந்த ஃபத்வா மேல இருக்கு. அதுக்கு கீழே அதை தமிழ்ல மொழிபெயர்த்தது நாம தான். எனக்கு இங்கு ஆங்கிலம் தெரியுமான்னு அடையில் ஒரு கேள்வி கேட்டாருங்க. தெரியாட்டா நாங்க தெரியலன்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்போம். தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு செய்தி. அருமையான சகோதரர்களே, இது இந்த நோட்டீஸ்ல உள்ளதின்படி ஷிர்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஷேகுனா சூஃபி ஹஸரத் அல்லாஹ் அவர்களுடைய இல்மை கொண்டு நமக்கு நிரப்பத்தை தந்தருள் புரிவானாக. அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்க நரகம் சுவர்க்க நகைகள் புஸ்தகம் போட்டிருக்கியே, இது சுவர்க்க நகைகள் அல்ல, இது நரகத்தின் விலங்குகள் என்றார்கள். அருமையானவர்களே, அடுத்து வருவோம். யாரிடமாவது தமது கோரிக்கைகளை வேண்டுவது, யாரிடம் சொன்னா உயிரோடு இருக்கவங்களையும் வெடுக்கும், நாம் அங்க போகல. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கோரிக்கை வைப்பது. யார் பெயரிலாவது நேர்ச்சை செய்து மிருகங்களை வளர்த்து வருவது. கௌஸ் நாயகத்து பேர்ல நாம ஒரு மிருகத்தை, ஒரு கோழியை கொண்டு மஹதரா கொடுக்கிறோம். பேர் என்ன? கௌஸ் நாயகத்து பேர்ல. அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பெயர்ல தான் நேர்ச்சை. அந்த நேர்ச்சையினுடைய பலனை கௌசுல் ஆலமுக்கு சேர்க்குது. வணக்கம் அல்லவா நேர்ச்சை, அல்லாஹ்வுக்கு தானே செய்யணும். நீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கு நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்டு வைக்கிறேன். நாம ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்வோம்? நாம ஒரு உம்ரா செய்வோம். ரெண்டாவது, வயசா இருக்கக்கூடியவோ அல்லது மௌத்தான நம்ம உம்மாவுக்கு ஒரு உம்ரா செய்வோம். ஊர்ல என்ன செய்யறோம்? உம்மாவுக்கு ஒரு உம்ரா செய்றேன், உம்மாவுக்கு 5 உம்ரா செய்றேன். உம்ரா வணக்கம் இல்ல, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தானே செய்யணும், உம்மாவுக்கு ஏப்பா செய்தான்னு யாரும் கேட்கிறது இல்லை. ஏன்னா அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்த உம்ராவின் பலனை உம்மாவுக்கு எத்தி வைப்பது. அதே தான் நேர்ச்சையினுடைய விஷயத்திலும். கௌசுல் ஆலமுக்கு நேர்ச்சை என்றால் பலனை கௌசுல் ஆலமுக்கு எத்தி வைப்பது அல்லாஹ்வுக்கு தான். இவர் சொல்லக்கூடியது அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரில் நேர்ச்சை செய்வது. அடுத்து, சிலை போல் ஆடாமல் அணங்காமல் நிற்பது. இப்படி நின்றோம்னா முடிஞ்சு போச்சு. ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முஷ்ரிக். அங்க ஆடுனாம்னா வேலையை விட்டு கீழே கொண்டு வந்துருவான். தலையோ காலர் கூட அசையக்கூடாது, இப்படி நிக்கணும். ஆடாமல் அசையாமல் நிற்பது ஷிர்க்கு. இனி அப்படி காதில் வாளி மூக்குத்தி போடுவது ஷிர்க்கு. நம்ம ஊர் பொம்பளை அத்தனை பேரும் இனி காது அறுத்துக்கிட வேண்டியதுதான். அருமையான சகோதரர்களே, இது ஏதோ பழைய புஸ்தகம் அல்ல. ஏப்ரல் மாசம் 2007 ஏப்ரல் 7, 8 தப்லீக் இஜ்திமா என்ற பெயரில் நீங்க வெளியிட்ட நோட்டீஸ். தப்லீக் ஏன் விமர்சனம் செய்யப்படுகிறதுனா, ரோட்ல யாராவது சாதுலியா தரீகா செய்தா அவனை பிடிச்சி விமர்சனம் செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான். காதிரியா தரீகா, சுஹ்ரவர்தியா, நக்ஷபந்தியா சொல்ல மாட்டோம். தொழுகிறான் சொல்ல மாட்டோம். சஹாபாக்கள் சொல்லாத விஷயம் மூக்குத்தி போடுவது. மூக்குத்தி நம்ம ஊர்ல போடுவது இல்ல, வாளி. எவர் பெயராவது நேர்ச்சை செய்வது, புஜத்தில் காசை கட்டி வைப்பது. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். காய்ச்சல் ஜுரம் வந்தா ஒரு காசை கட்டி வைப்போம். அந்த காசை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கவோ அல்லது நாதாக்களுக்கு சதக்கா செய்வதோ, இது யாரும் காசை விஷயமா வைக்கிறதில்லை. அருமையான சகோதரர்களை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப புது மாப்பிள்ளை அத்தனை பேரையும் காப்பிராக்கு வேலை எடுத்தாரு. பூமாலை போடுவது, பூமாலை போடுவது விதத்தெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட தலைப்பு என்ன தெரியுமா? ஆங்கில குஃப்ரு ஷிர்க் சம்பந்தமான விளக்கம்.
பூமாலை போடுவது அல்லாஹ் ரசூல் நாடினால் இன்ன காரியம் ஆகிவிடுவது என்று கூறுவது. அல்லாஹ் ரசூல் நாடினா நடக்குமாப்பா? நம்ம சொல்றோமா இல்லையா? கல்யாணம் நடக்குமா? அல்லாஹ் ரசூல் நாடினா நடக்கும். அது அல்லாஹ்வை ரசூலையும் சேர்த்தது தப்பு இல்லான்னு அல்லாஹ்வுடைய ரசூலை சொன்னார்கள். ஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத். ஹதீஸ்ல இப்படியே வருது, அல்லாஹ்வும் நாடினான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நாடினார்கள், இது நடந்தது. நாம் என்னை அத்தனை பேரையும் முஷ்ரிக்காக்கி விட்டு குஃப்ரில் விட்டு இதை தௌஹீத் ஜமாத் செய்தா பரவாயில்லை, மற்ற ஜாக்கு பாக்கு செய்தா பரவாயில்லை. இவர்கள் இன்றைக்கு நம்மள தொழுகைக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். காயல் பட்டணத்தை நாங்கள் இஜ்திமாவுக்கு முன்னால் மாற்றி காட்டுவோம் என்று சவால் விடுகிறோம். சூஃபி ஹஸரத் பிறந்த இந்த மண்ணை, சூஃபி ஹஸரத் வாழ்ந்த இந்த மண்ணை தொட்டு பார்க்க முடியாது. அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவான். அருமையானவர்களே, நாங்க வேதனையோடு சொல்லக்கூடிய இந்த செய்திகள், பூமாலை போட்டா நம்ம புள்ள கல்யாணம் அன்னைக்கு பூமாலை போடுவது பூமாலை நமக்கு வணக்கம்னு சொல்லல, ஒரு மனமான ஒரு வஸ்து, ஒரு கம்பீரத்தை தரக்கூடிய ஒரு வஸ்து. போடாட்டா போறான், போட்ட மாப்பிள்ள அத்தனை பேரும் முஷ்ரிக், காஃபிர். அருமையான சகோதரர்களே, எந்த பெரியாரின் படத்தையாவது போட்டோ வைக்கிறான், போட்டோ வீட்டில் மாட்டக்கூடாது, போட்டோ வீட்டில் மாட்டக்கூடாது. நம்ம ஹாஜியார் சையத் அப்துல் ஹாஜியார் மஸ்தா ஹஜரத்தினுடைய மௌத்துக்கு வந்திருந்தா, வந்த நேரத்தில் அந்த ஜனாசா ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவளுடைய ஆசை நியாயமான ஆசை, நான் வேண்டான்னு சொன்னேன். அவளுக்கு கடும் கோபம் என் மேல. அது நீங்க அங்க செய்யறீங்களா இங்க வாப்பா, இதை பற்றி 4 பேர் 4 விமர்சனம் பண்ணுவான். ஜனாசாவை பார்த்துட்டு ஒருத்தன் ஒண்ணு சொல்லுவான், இல்ல நாங்க குடும்பத்தில் தான் வச்சிருப்போம் என்பது நமக்கு உறுதி சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக, நிறைவான வாழ்வை தருவானாக. அவங்க கேட்டது எதுக்கு? அசர்த்தன் என ஒரு சமயம் இப்படி பார்த்துக்கலாம். ஆனால் என்ன பரக்கத்துக்காக வேண்டி பெட்டிக்குள்ள வைக்கிறது தவறுன்னு சொல்லல. பழைய நாதாக்களுடைய போட்டோக்களை நாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில ஆல்பத்தில் வைக்கிறது கூட ஷிர்க் என்று சொல்வதானால், அருமையான சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ செய்திகளை ஒன்று சேர்த்ததுதான் இந்த செய்தி என்று வருகிற பொழுது, அருமையான சகோதரர்களே, அடுத்து தக்வியத்துல் ஈமானுடைய மொழிபெயர்ப்பு. நான் சுருக்கமா, நான் 10 வரைக்கும் கொண்டு போக மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். இந்த தக்வியத்துல் ஈமானுடைய மொழிபெயர்ப்பு, எனக்கெல்லாம் உருது தெரியாது. இந்த தக்வியத்துல் ஈமான் மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்காதான் நான் தேடிட்டு நடந்தேன். அந்த சமயத்தில் தக்வியத்துல் ஈமானுடைய ஒரு மொழிபெயர்ப்பு, யா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஷைஅன் லில்லாஹ் அல் மதத் யா அப்துல் காதிர் யா ஷேக் லா தன்சானி. நம்ம பைத்துல ஹாதிர் பைத்துல படிக்கக்கூடியது. இதை ஒரு ஆள் சொன்னா என்னவாகும்? இந்த புஸ்தகத்தினுடைய 114வது பக்கத்தில் விளக்கம் வருகிறது. அருமையான சகோதரர்களே, இதையெல்லாம் கேட்டுட்டு விமர்சனம் செய்யக்கூடாதாம். யார் ஆனாலும் பரவாயில்லை, எங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போ, எவனும் கூட்டிட்டு போ, உள்ள நாங்க புது வீடு திறக்க சமயம் யா ஷேக் லா தன்சானி யா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஷைஅன் லில்லாஹ், குருநாதர் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே ஏதேனும் கொடுங்கள் என்று கூறுவது ஹராமாகும். இது ஹராமா ஹலாலா, இப்படி கூறலாமா கூறக்கூடாதா என்பது நம்முடைய ஷேக்மார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்முடைய மஷாயிக்மார்கள் நமக்கு பழகி தந்து அந்த பைத்தை நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அப்படி சொல்வது ஹராம். சிலர் மேலே கூறப்பட்ட வார்த்தையை சொல்வது சில மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது. காயல்பட்டினம் தெரியாதுங்கள, பிரபலமாக உள்ளது. எனவே இது ஷிர்கின் வாசனையோ? இந்த மேல ஒரு ஹதீஸ் சொல்றா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவ்வாறு கூறுவது கூடாது. சுருக்கமாக கூறினால் ஷிர்கின் வாசனையோ ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளோ ஏற்படும் அளவிற்கு எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வரலாகாது. அருமையான சகோதரர்களே, இன்னும் இந்த செய்தியில ஒண்ணு இருக்குது. ஈமான்னா என்ன, ஏகத்துவம்னா என்னன்னு ஒரு விளக்கம். இவங்க ஏகத்துவம் படிச்ச இந்த புஸ்தகத்துக்கு பேர் ஏகத்துவம் இணை வைத்தலும். ஏகத்துவமும் இணை வைத்தலும் இந்த புஸ்தகத்துக்கு பேரு. இந்த புஸ்தகத்தில் அல்லாஹ்வுக்கு, நல்ல கொஞ்சம் கவனமா கேளுங்க, அல்லாஹ்வுக்கு சமமாகவும் அல்லாஹ்வுக்கு நிகராகவும் அல்லாஹ் அல்லாதவரை, அல்லாஹ்வுக்கு சமமாகவோ அல்லாஹ்வுக்கு நிகராகவோ அல்லாஹ் அல்லாதவரை ஏற்றுக்கொள்வதுதான் ஷிர்க் என்பது சரியல்ல. அப்ப எது சரி?
அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு சமமாக அல்லாஹ் அல்லாதவரை ஏற்றுக்கொள்வதற்கு பேரு ஷிர்க் அல்ல. ஷிர்க் என்பது சரியல்ல என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம். இப்படி அவசியம். அப்ப ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுக்கு உரித்தாக்க வேண்டிய செயல்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உரித்தாக்குவதுதான் ஷிர்க் ஆகும். நாம சொன்ன ரெண்டும் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு சமமாக யாரையாவது ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் முத்திர ஷிர்க், ஒரிஜினல் ஷிர்க், கலப்பற்ற ஷிர்க். இது உங்களுக்கு ஷிர்க் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை தொழுகையில் இருந்து நினைச்சா அல்லாஹ் மறந்து போவான். நினைக்கிது நான் சொல்லல, சர்ஃபே ஹிமத் செய்தால் அல்லாஹ் மறந்து போவான். ஆனா அல்லாஹ் அல்லாதவரை அல்லாஹ்வுக்கு நிகராகவோ சமமாகவோ ஏற்றுக்கொண்டால் ஷிர்க்னு அதை நம்ப கூடாது. வேற என்னவா? அல்லாஹ்வுக்கு இது எதுக்காக வேண்டி தெரியுமா? இது சாதாரண ஒரு ஆளு சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப நாம பகதாதுல இருக்கிறாங்கல்ல கௌசுல் ஆலம், அவளை நம்ம கூப்பிடுறோம். எங்க இருந்தெல்லாம் கூப்பிடுறோமா? அது இவங்க சொல்லல. இந்தியாவில இருந்தும் கூப்பிடுவாங்களாம், ஜெர்மனியில இருந்தும் கூப்பிடுவாங்களாம், ஜப்பான்ல இருந்தும் கூப்பிடுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், சுன்னத் வல் ஜமாத்தை விளங்குனதுக்கு நன்றி. எல்லா இடத்துல இருந்தும் கூப்பிடுவாங்கல்ல. எல்லா இடத்துல இருந்தும் கூப்பிட்டா ஒரே நேரத்தில் அழைப்பவர்களுடைய அழைப்பை ஏற்று ஹாலிராகுவது என்பது அல்லாஹ்வுக்குரிய தனித்தன்மை அவங்க சொல்லக்கூடியது. எனவே இதை இன்னொருவருக்கு கௌசுல் ஆலமுக்கு கொடுத்துட்டோமா இல்லையா? அதுதான் ஷிர்க். அபூஜஹில் நம்பினதெல்லாம் ஷிர்க் கிடையாது. அபூஜஹில்லாம் எங்க கூட்டாளி. அல்ஹம்துலில்லாஹ். அபூஜஹில் என்ன நம்பினா? அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு சமமாக இன்னொருவரை எண்ணுவது என்பது ஷிர்க் என்று நம்புவது அவசியமாகாது. அல்லாஹ்வுக்குரிய தன்மைகளை இன்னொருவருக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் ஷிர்க் என்று சொல்லுகிறார்கள். இனி என்ன தெரியுமா? இந்த புஸ்தகம் வாசிக்கு இதனுடைய பயனை பற்றி இந்த புஸ்தகத்தினுடைய முன்னுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. தக்வியத்துல் ஈமான் என்ற இந்த நூல் இந்தியாவில் உருது மொழியில் திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அதிகமாக படிக்கப்படும் நூல். புகாரியெல்லாம் இல்லை, திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக படிக்க புஸ்தகம். எங்க நம்ம ஊர்ல சொன்ன அடி வாங்கிறன்னு சொல்லிட்டு உருது மக்கள்கிட்ட இமாம் அஹ்மது ரிதா கான் பரைலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த பூமியில தக்வியத்துல் ஈமான் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக என்று சொன்னால் அது மிகையாகாது. அதெல்லாம் கூடுதல் எல்லாம் கிடையாது. இதை படிக்கலாம். மௌலிது படிச்சா, மௌலிது ஓதுனா ஷிர்க் வந்துரும். இதை படிச்சா ஷிர்க் வராது என்பதுதான் நிலைப்பாடு என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைப்பாடுகளை. நீண்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளவு ஃபத்வாக்கள் இதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல 1-2 ஃபத்வாக்களை மட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அல் மதத் யா முஹியுத்தீன் இங்கிலீஷ்ல ஃபத்வா இருக்கு. தாருல் தேவ்பந்துடைய ஃபத்வா மைல் ஃபத்வால போய் பாருங்க. இதுல ஒரு கேள்வி, அல் மதத் யா அப்துல் காதர் ஜீலானி அல்லது அல் மதத் யா ரசூலல்லாஹ் என்று மரணித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நண்பர்களை அழைப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இதெல்லாம் புதிய புதிய செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிள்ளைகள் இதுக்காக வேண்டி முயற்சி செய்து இதை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு இவங்க பதில், நபிமார்கள் மற்றும் பக்தியான மனிதர்களிடம் நேரடியாக உதவி கேட்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது தெரிஞ்சோ தெரியாம ஒன்று நடந்துட்டு, நபிமார்கள் மற்றும் பக்தியான மனிதர்களிடம் வேற யார்த்தையும் கேட்கலாம். இந்த 2 பேர்த்தையும் கேட்கிறதுதான் கூடாது. நேரடியாக உதவி கேட்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ், குர்ஆன்ல ஒரு வாசகம், யூனுஸ் வசனம், இதெல்லாம் அவன் சொல்லக்கூடிய வாசனம் ஹதீஸும். ஒருவன் நபிமார்கள் மற்றும் பக்தியான மனிதர்களிடம் உதவி தேடும் போது அவர்களின் வேண்டுதலை மறைந்தவர்கள் கேட்டு பின்பு வந்து உதவி செய்கிறார்கள் என்று நம்புவது ஷிர்காகும். எனவே அப்படி செய்யக்கூடாது. எனினும் ஷிர்காகும். எனினும் நபிமார்கள் அல்லது பக்தியான மனிதர்கள் வழியாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் வசீலா, யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொருட்டால அது கூடும்னு எழுதி இருக்கிறாங்க. இல்லாததை நாம இருக்கு இதை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். வசீலாவை கூடும் தான் எழுதியிருக்கிறாங்க. அல் மதத் யா முஹியுத்தீன் சொன்னா அவன் காஃபிர் ஆயிடும். இப்ப
இப்ப நாமெல்லாம் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. நாம அரசாங்கத்திரத்தில் போய் நிற்பதை விட கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் நிற்போம். ஒரே நேரத்தில் 10 மனுஷன் சேர்ந்து கூப்பிட்டா அங்கங்க வந்து ஹாஜராயிட்டதுன்னா அதுக்கு பேர் அல்லாஹ்னு சொன்னா பழைய சயின்ஸுக்கே போவோம். பழைய டிவியின் அலைகள், இப்போ இன்டர்நெட் உலகத்துக்கெல்லாம் போக வேண்டாம். பழைய டிவி அலைகள் ஒரு இடத்துல இருந்தா அவன் விடான், அது ஒண்ணுதான். 10 விடுதானா 1 விடுதானா? ஒண்ணுதான். அந்த ஒன்னை ஜெர்மனியிலிருந்து பவர்ஃபுல் டிவி ஜெர்மனியிலிருந்து அழைச்சாலும் அவன் டிவிக்கும் ஹாஜராகும். இந்தியாவில் அழைச்சாலும் ஹாஜராகும். ஜப்பான்ல அழைச்சாலும் ஹாஜராகும். ஜெர்மனியில் அழைச்சாலும் ஹாஜராகும். இப்போ அல்லாஹ் எங்க போய் நிற்கிறான்? டிவிக்குள்ள. அருமையான சகோதரர்களே, இந்த விளக்கத்துக்கு நான் வரல. நாம் இந்த விளக்கம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மை பற்றி அல்மதத் யா முஹியுத்தீன் என்று சொன்னால் ஷிர்க் வந்துவிடும் என்று சொல்வது. இனி மீலாது விழா, மீலாது விழா இனி கொண்டாடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்பிற்குரிய முஃப்தி சாபி அவர்களே, மீலாது நபி விழாவை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். கசீதாக்கள், நாத்துக்கள் மற்றும் நின்று கொண்டு யா நபி என்று அழைக்கும் மீலாது விழாவில் இருக்கிறார், நாம் கலந்து கொள்ளலாமா? என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் சொல்லாரு, என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இல்லை. யா நபின்னு கூப்பிடு, அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கன்னு எனக்கு எண்ணம் இல்லை. ஆனால் இதை நம்பக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், அதை நம்புவங்களுக்கு இருக்கலாம். எனக்கு இல்லை. அந்த ஆள் கேட்கிறார், எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, சும்மா யா நபி நான் கூப்பிடலாமா? இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? மக்களும் உலமாக்களும் இது போன்ற புதியவைகளுக்கும் சுன்னத்திற்கு மாற்றமான நிகழ்ச்சிகளுக்கும் செல்லக்கூடாது. சென்றா குஃப்ரா ஷிர்கான் இதுல வழக்கல்ல, செல்லக்கூடாது. அப்படி செல்வது என்பது மார்க்கத்துக்கு முரணான செயல். அடுத்த புருணையில இஸ்லாமியமா மீலாது விழாங்கிற தலை சிறந்த முறையில் மீலாது விழா நடத்தலாம். புருணை அரசர் மன்னர் நீண்ட நெடிய தூரம் நடந்து ஊர்வலத்தில் கலந்து மக்களுக்கெல்லாம் கை கொடுத்து அவர் அஹ்லு பைத்தை சார்ந்தவர். அது ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கிறான். நான் இஸ்லாமிய நாடாகிய புருணையில் வேலை செய்கிறேன். புருணை அரசானது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தேசிய விடுமுறை நாளாக அறிவித்து அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை பெரிய விழாக்களாக சிறப்பாக கொண்டாடுகிறது. இது போன்ற செயல்களுக்கு இடம் உண்டா? ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பதில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுவது. அவர் பதில், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள் மற்றும் ஐம்மத்துல் முஜ்தஹிதீன்களால் நிரூபிக்கப்பட்டதல்ல. எனவே அப்படி விழாவாக புதிதாக கொண்டாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இதுக்கு நாங்க எங்க மீலாது விழாவும் கொண்டனும், உங்க இஜ்திமாவுக்கும் வரணும். நீங்க இங்க வந்து கூப்பிடுங்க, இங்க வந்து கூப்பிட்டா பரவாயில்ல. மஹலராவுக்குள்ளால் கௌசுல் ஆலமுடைய கோட்டைக்குள்ளால் உள்ள நுழைஞ்சு கொண்டு எங்களை கேலி செய்வது, போற இடமெல்லாம் துரத்தி வருவது, அல்லாஹுடைய ரசூல், அருமையான சகோதரர்களே, இவங்க மதரசாவுக்கு பட்டமளிப்புலாம் அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியீன்களுடைய காலத்தில், தபவுத் தாபியீன்களுடைய காலத்தில், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கவியா மதரசாவே கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற சனது, எந்த மதரசாவும் இல்லையே. இன்றைக்கு சனது விழா, ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா அனைத்தையும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இனி மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜை பற்றி ரஜப் 27 கொண்டாடுவதை பற்றி மார்க்க சட்டம் என்ன? இவை இந்த இரவை கொண்டாடுவது இஸ்லாமிய அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதல்ல. குறிப்பாக ஒன்றும் செய்யாமல் அந்த இரவுல ஒண்ணுமே செய்யக்கூடாது. இந்த இரவை மற்ற இரவுகளைப் போலவே கழிக்க வேண்டும். இதுக்கு ஆதாரம் எல்லாம் சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அவர் எழுதியிருக்கிறார். அறியாதவர்களுக்கு நாம் ஆதாரம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம புள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா தராவீக ஒரே ரக்காத்துல 30 ஜுஸ் ஓதுனாலே நாம் அவனை பாராட்டு விழா வச்சு சுபுகில் அவனை கூட்டிட்டு போய் அவங்க வீடு வரைக்கும் வைத்து படிச்சு அவங்க வீட்டில் விட்டு அவங்களுக்கு ஒரு கண்ணியம் செய்வது நம்ம நடைமுறை. அருமையான சகோதரர்களே, என் கண்மணி நாயகம் 14 நூற்றாண்டுகள் இன்று விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை மனிதன் தொட்டு பிடிக்க முடியல, கொக்கரிக்கிறான்.
நான் அங்க கருவி அனுப்பிவிட்டேன், செயற்கைக்கோளை அனுப்பிவிட்டேன் என்று கொக்கரிக்கிறான். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் செவ்வாய் கிரகத்தை கடந்து, சூரியனை கடந்து, 7 வானங்களையும் கடந்து ரப்புல் ஆலமீனை தரிசித்து வந்த அந்த நாளை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், எங்க தலைவருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்தானேன்னு ஒரு 4 ரக்காத் தொழுகிறான், நஃபில் தொழுகிறான், அந்த செய்தியை பேசுகிறான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இந்த ஃபத்வாக்களை வச்சுக்கொண்டு வைத்துக்கொண்டே நாம் இவங்களுக்கு பின்னாலே நடக்கணும், இவங்க கூப்பிடுவாங்க, நாம வரணும். இல்ல ஆலிம்சா, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா இந்த நோட்டீஸ் வெளியிட்டு இருக்க கூடாது. இந்த நோட்டீஸ் நீங்க வெளியிட்டு இருக்க கூடாது. இப்ப புதுசா அருமையான சகோதரர்களே, நீங்க இஜ்திமாவுக்கு அழைப்பவர்களாக இருந்தால் நான் ஒன்றை சொல்லுவேன். முதல்ல தப்லீக் ஜமாத்தின் சார்பாக காயல்பட்டினத்தில் ஒரு மீலாது மாநாடு போடுங்க. நாங்க எல்லாம் வாரோம். எந்த ஜமாத்து நாங்க பார்க்க மாட்டோம். மீலாது மாநாடு, அடுத்தால ஒரு சலாத்து நாரியா மஜ்லிஸ், ரெண்டும் வைங்க. முதல் கட்டமாட்டு, அடுத்து ஒரு மௌலூது மஜ்லிஸ். இதையெல்லாம் வச்சுட்டு அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, உங்களிடத்தில் அன்போடு வேண்டுவேன். நீங்க வேற எந்த பதிலும் 50 வருஷமா பதில் சொன்னாலும் போதாது, 100 வருஷமா பதில் சொன்னாலும் போதாது. அல்லது இந்த தேவபந்து மதரசாவுக்கு எங்களுக்கு என்ற தொடர்பும் இல்லை என்று சொல்லுங்கள். முதல் நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுங்க. இஜ்திமாவுக்கு முன்னால இஜ்திமா மேடையில மௌலிது ஓதப்படும் என்று சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு நான் போயிருக்கிறேன், இஹ்ராம் உடையோட இருக்கிறேன். இவ காக்காவை தம்பி எனக்கு தெரியல, அங்க ஹஜ்ஜினுடைய ஹிதுமத்தில் இருப்பா. அவ சொன்னா, அல்ம்சா நீங்க துவா ஓதணும், இன்னைக்கு கூட்டு துவா, நீங்க போற சமயம் நீங்க கூட்டு துவா ஓதணும். நான் முதல்ல ஓத மாட்டேன்னு தான் சொன்னேன். பார்த்தா இந்த ஜமாத்துக்காரன் எல்லாம் துவா ஓதிட்டு இருக்கிறான். மீலாது கொண்டாடக்கூடாது அவன் இவன். நான் இவங்கிட்ட போய் சொன்னேன், நான் தான் ஓதுவேன், நீங்க எனக்கு அனுமதி வாங்குங்கள். அனுமதி வாங்கியாச்சு. எஹ்ராம் உடையோடு இருக்கிறேன், முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு தடை. இவர் எங்களோட தொழ வராத ஆளு, இவரு எங்களோட தொழுக வரல, நான் வரமாட்டேன்னு. தொழுகைக்கு நாங்க 10 பேரை வச்சு ஜமாத்து நடத்துவோம், இவர் எங்களோட தொழுகை நடத்த வரல, இவர் துவா ஓதக்கூடாது. எப்படியோ அனுமதி வாங்கி அங்க போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அந்த ஆள் அங்க இருந்து, முக்கியமா தப்லீக் ஜமாத்தில் உள்ள ஆளு, ஆலிம்சா மறந்து கூட அல்ஃபாத்திஹான் சொல்லிராதீங்க, மறந்து கூட அல்ஃபாத்திஹான் சொல்லி துவா ஓதக்கூடாதாம். என்ன காரணமோ, எல்லாரும் இங்க வாராங்க ஆலிம்சா. எல்லாரும்னா யாரு? தௌஹீத் ஜமாத்தும் வாரான், ஜாக்கும் வாரான், தப்லீக் ஜமாத்தும் வாரான், சுன்னத்துல் ஜமாத்தும் வாரான். இதுல ஃபாத்திஹா யாருக்கு பிடிக்காது? ஜாக்குக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் பிடிக்காது. ஏன் தப்லீக் ஜமாத்தும் கூட சேர்ந்தது? கூட்டு துவா. நான் கேட்கிறேன், கூட்டு துவா அவனுக்கு பிடிக்குமா? அவன் அங்க உட்கார்ந்துட்டுல இருக்கிறான், இஹ்ராம் உடை கட்டிட்டு. ஆலிம்சா இங்க எல்லாரும் வராங்க, கூட்டு துவாவும் கூடாதுன்னு வைக்கலாமே. கண்மணி மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், மதீனாதந்த மாமன்னர், மனிதகுல மாணிக்கம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாரும் முஃமினாக முடியாது. அந்த பழைய ஹதீஸ் இல்ல, நம்ம பல தடவை கேட்ட ஹதீஸ் இல்ல. ஹத்தா யகூன ஹவாஹு, அவர்களுடைய மனோ இச்சை மாறணும். தபஅல் லிமா ஜீது பிஹி, நான் கொண்டு வந்ததை பின்பற்றக்கூடியதாக மனோ இச்சை மாறணும். மனோ இச்சை மாறுறதுன்னா என்ன? ஒரு பொம்பளைய பார்க்கறான் ஒருத்தன், மனோ இச்சை என்ன சொல்லும்? பார்க்கணும்னு சொல்லும். அவன் ஆணு பார்க்க சொல்லும். ஆனால் என் கண்மணி நாயகம் எனக்கு ஈமானை கற்றுத் தந்தவர்கள், குர்ஆனை கற்றுத் தந்தவர்கள், என்னுடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அது இயற்கையா மாறினாதான் நீ முஃமினாக முடியும் என்றார்கள். இன்னொரு கேள்வி, அருமையான ஒரு கேள்வி, அது முக்கியமா, அஸ்ஸலாமு அலைக்கும், நம்முடைய தேவைகளை சிறந்த கபரில் இருக்கும், கேள்வி இப்படிதான், சிறந்த கபரில் இருக்கும் பீர் அல்லது வலி அல்லது அவுலியாவிடம் நாம் கேட்கலாமா? நம்ம தேவைய இறந்து போன அவுலியாக்கிட்ட கேட்கலாமா? அது ஆகும் என்றால், அது கூடும் சொன்னா அதற்கு தலீல் தரவும். அந்த ஆள் கேள்வி ரொம்ப கரெக்டா போய் கேட்டிருக்கார், அதுக்கு ஆதாரம் சொல்லு. அது கூடாது என்றால் அங்கதான் தொடங்குறார். மௌலானா காசிம் நானூனுத்தவி சாஹிப் தேவபந்து மதரசால ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
தேவபந்தினுடைய ஸ்தாபகர், இந்த தப்லீகோடு இணைந்தவர் நானூத்தவி சாஹிப் மூத்தாய் பல காலம் ஆயிற்று. இதுல ரஃபீஉத்தீன் சாஹிப்னு ஒரு ஆள் இருந்தாராம். அவர் இந்த ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சு அங்க சண்டை போடுறாங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும், காலேஜ் இயக்காது, நம்ம தலையிடக்கூடாது. ரெண்டு கோஷ்டியா வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட நேரத்தில் இந்த ரஃபீஉத்தீன் சாஹிப்னு ஆளு காலை நேரத்தில் வடநாட்டு குளிர் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, குளிர்ல இவரு மஃப்ளர் இது மாதிரி உள்ளதெல்லாம் போட்டுட்டு கம்பளி ஆடை உடுத்திட்டு நான் ரூம்ல இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா நானூத்தவி சாஹிப் ரூமுக்கு வந்துட்டாரு. மௌத்தாய் போய் பல நாளுக்கு போறோம். அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கு. நான் பார்த்துட்டு வேத்து விறுவிறுத்து போனேன். ரஃபீஉத்தீன் சாஹிப் நீங்க ரெண்டு பார்ட்டியிலையும் சேராதீங்க நானூத்தவி சாஹிப் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி அவங்க ஹிகாயத்துல் அவுலியா போன்ற கதை புத்தகத்தில் இருக்குது. இவன் இந்த கேள்வியை கேட்கிறான். ஒரு முறை காசூம் நானூத்தவி சாஹிப் அவர்கள் தாருல் உலூம் தேவபந்துக்கு வந்து மற்ற தேவபந்து உலங்குவாக்களுடன் கருத்து வேற்றுமையில் ஈடுபட்டிருந்த மௌலானா ரஃபீஉத்தீன் சாஹிப் அவர்களுக்கு உதவினார்கள். அந்த கேள்வியில இரண்டாவது முறையாக தேவபந்து ஆலிம்கள் பரேலவி ஆலிம்களுடன் இந்தியாவில் உள்ள பஞ்சாபில் முனாதராவில் ஈடுபட்டிருக்கும் போது மௌலானா நானூத்தவி சாஹிப் அவர்கள் ரூஹோடு மட்டுமல்லாமல் உடம்போடு வந்தார்கள். இந்த செய்திகளானது தேவபந்து பிரசித்தம் வாய்ந்தவர்களால் எழுதப்பட்ட அவுராஹே சலாசா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ரெண்டு செய்தி. மூத்தா போனதுக்கு நானூத்தவி சாஹிப் வந்துட்டார், ரெண்டு இடத்துல வந்திருக்கிறார். கூடாது நீங்க சொன்னா இங்க வந்திருக்கிறாரே, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஆள் அந்த ஆள் சொல்றாரு, நான் பரேலவி கூட்டம் எல்லாம் கிடையாது வாப்பா, நான் பரேலவி கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் வழியில் நல்ல நடக்கும் நல்ல தேவபந்து வழிகளை மதிக்கக்கூடியவன். இதுக்கு என்ன பதில் எழுதியிருக்கணும்? நானூத்தவி சாஹிப் அப்படி மௌத்தானதுக்கு பிறகு வந்தாலும் அதுவும் பொய்யின் சொல்லியிருந்தா உங்க வாதம் நன்றாக இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? மறைந்தவர்களிடம் உதவி கேட்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. நீங்கள் எழுதிய அவுராஇ தலாதலாவில் உள்ள செய்தியானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சக்தியும் கொண்டவன். என்ன பதில் சொல்லாங்கன்னா, அல்லாஹ் எல்லா சக்தியும் கொண்டவனா நானூத்தவி சாஹிபை கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் உதவி செய்வானா? நான் கேட்கிறேன், நானூத்தவி சாஹிபை கொண்டு வந்து நிறுத்தி உதவி செய்த அல்லாஹுவால் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு வந்து நிறுத்தி உதவி செய்ய முடியுமா முடியாதா? கேள்விக்குரிய பதிலில் எழுதப்பட்ட வார்த்தை, அவன் யாரையும் மற்றவர்களுக்கு உதவியாக அனுப்ப முடியும், மூத்தா போனவங்களே அனுப்ப முடியும், ஆனா கூப்பிடக்கூடாது. யா ரசூலுல்லாஹ் கூப்பிடக்கூடாது, யா முஹியத்தீன் கூப்பிடக்கூடாது. நானூத்தவி சாஹிப் வருவாரு. அவர் வாரது எப்படி தெரியுமா? இதுவானது எந்த செய்கிற்கோ அல்லது வாதிடுபவருக்கோ இல்லை, உங்களுக்கெல்லாம் கிடையாது, இது எங்களுக்கு மட்டும். இதுவானது ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நானூத்தவி சாஹிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜராக முடியாது, கௌசுல் ஆலம் ஹாஜராக முடியாது, அபுல் ஹசன் ஷாதிரி முடியாது, யாரும் முடியாது, எங்களுக்கு முடியும். இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்து நின்றது போன்றது. நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு ஃபத்வா கொடுத்து இந்த சமுதாயத்தை நீங்க இஜ்திமாவுக்கு அழைப்பீர்கள். விமர்சிக்கப்படுவது ஏன்? நாங்க ஏன் விமர்சிக்கிறோம்? இதுவல்ல அருமையான சகோதரர்களே, ஒன்று ரெண்டு ஃபத்வாக்களை மட்டும் வேகமாக உங்களிடத்திலே மிக முக்கியமான செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். பத்ர்ல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த இடத்துல அபூ ஜஹல் செத்து போவான், இந்த இடத்துல உத்பா செத்து போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவங்க அல்லாஹ் இல்ல கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டும்தான் யார் எந்த இடத்தில் எப்போது இறப்பார் என்று தெரியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் யார் எந்த இடத்தில் மறைவான் என்பது தெரியும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு முன்பு எப்படி அபூ ஜஹில் நாளை இந்த இடத்தில் சாவான் என்று கூறினார்கள்? கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபிக்கு வஹி மூலம் அறிவித்தால் அது பற்றி எந்த நபியும் முன்னறிவிப்பு செய்ய முடியும். வஹி மூலம் கிடைச்ச அறிவிப்பு செய்ய முடியும், ஆனா அந்த ஞானம் இல்ல. நமக்கு உஸ்தாது படிச்சு தந்தா
காலேஜில் உள்ள ப்ரொஃபசர் படிச்சு தந்தா நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் ஆலிம், நான் இந்த துறையில் உள்ளவன். படிச்சிருந்தது யாரு? ஒரு சாதாரண ப்ரொஃபசர். அவன் காபிராக கூட இருக்கலாம், யஹூதியாக இருக்கலாம், நஸ்ரானியாக இருக்கலாம். அவன் படிச்சு தந்தா நான் டாக்டர். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தால் ஆலிமுல் கைப் அல்ல. அருமையான சகோதரர்களே, இஸ்திகாசா. இனி தாஜு ஸலாத் நம்ம ஓதுறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் சாஹிபித் தாஜி வல் மிஅராஜி வல் புராகி வல் அலம் தாஃபில் பலாயி. இந்த ஸலவாத் ஓதலாமா? அருமையானவர்களே, நாங்க வெறுமனே விமர்சனம் செய்யவில்லை, வெறுமனே விமர்சனம் செய்யல. ஒரு ஆளு கேள்வி கேட்டிருக்கா, துரூதே சாஜ், தாஜு ஸலாத், ஸலாத்தின் மகிமை, பலன்கள் மற்றும் ஆதாரங்களை பற்றி மார்க்கத்தில் உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள்? இந்த தரூதை ஓதுவதும் அதன் மகிமை மற்றும் நன்மைகளை ஷரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது அது ஷிர்கா அல்லது பித்அத்தா? கேள்வி தெளிவு. அதுக்கு அறியாமை முஸ்லிம்கள், நம்மள அறியாமை முஸ்லிம்கள், நம்ம பொம்பளைகளை இந்த போட்டி நடக்க இடத்துல துவா ஓத சொன்னாலே பயமா இருக்கும். தாஜு ஸலாத்தை தொடங்கிடுவாங்க துவால, நீண்ட நேரம் ஓதுகிறார்கள். அறியாத முஸ்லிம்கள் துரூதே தாஜ் ஷரீபின் மகிமை மற்றும் நன்மைகளை பற்றி எண்ணங்களை ஆதாரமற்றவை. அறியாத முஸ்லிம்களின் துரூத தாஜ் ஹதீதுகளில் கூறப்பட்டுள்ள மற்ற தரூதுகளே மிகவும் சிறந்தவை. துரூதே ஷரீபில் ஷிர்க் உள்ளதால், அதாவது தாஜு ஸலாத்தில் ஷிர்க் இருப்பதால் நாம் அதை ஓதக்கூடாது. இதற்கு ஷரியத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இஸ்திகாசா கேட்கணுமா? இது போன்றுள்ள கேள்விகள் எல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. இனி அப்துல் வஹாப் நஜ்தினா யார்? நாங்க உங்க பின்னால வரணும், தௌஹீத் ஜமாத் பின்னால போக கூடாது என்று சொல்பவர்கள் நீங்க. அவனாவது பரவாயில்லையே, அவன் எழுதி வச்சான், முதலா மீலாது விழா தொடங்குறது ஒரு யஹூதி அப்படின்னு போட்டு பக்கம் போட்டு பிதாயா வன் நிஹாயான் பக்கம் போட்டான். நான் 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். பக்கத்துல அந்த 13வது 11வது வால்யூம் இல்ல, 1ஆவதுல இருந்து 13வது வால்யூம் வரை எங்கேயாவது எடுத்துக்காட்டு யூதன் தான் மீலாது விழா கொண்டாடினான். சுத்த போய் இன்னைக்கு எங்க ஊர்ல அந்த நோட்டீஸை வெளியிட்டு இருக்கிறான். எங்க ஊர் சுன்னத்துல் ஜமாத் எஸ்எஸ்எஃப் பிள்ளைகள் எனக்கு போன் போட்டாங்க, இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிற ஆல்ம்சான். உடனே போன் பண்ண அவனுக்கு, இந்த செய்தி அல் பிதாயா வன் நிஹாயால நீ காட்டி தந்தீங்கன்னா நாங்க எஸ்எஸ்எஃப் கலைச்சிட்டு ஜாக்கில சேர்ந்துருவோம், காட்டி தரலன்னா நீ எஸ்எஸ்எஃப்க்கு வந்துடணும். அருமையான சகோதரர்களே, அப்துல் வஹாப் நஜ்தி யார்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? குறிப்பாக அவர்களின் புத்தகமான கிதாபு தௌஹீதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கிட்டியது. இப்படி நீண்ட நேரத்தில் சொல்லார். இதுக்கு பதில் என்ன? ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி அலைஹிர் ரஹ்மா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை விட்டும் வெளியேறியவர் இல்லை. ஆனால் அவரின் மார்க்க சட்டங்கள் அல்லாமா இப்னு தைமியா மற்றும் இப்னு அல் ஜௌசி, இப்னுல் கய்யிம் போன்றவர்களை போன்ற கண்டிப்பாக இருக்கும். அவரின் கிதாபு தௌஹீத் மிகவும் நல்ல புத்தகம். அருமையான சகோதரர்களே, இது போன்ற அப்துல் வஹாப் நஜ்தியை பற்றி நல்ல புத்தகம் என்று சொல்வதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஈமானை நாம் பணைய வைப்பதற்கு நாம் தயாராகவில்லை. ஜியாரத்துல் குபூர் வசீலா. அருமையான சகோதரர்களே, கபருக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம்? தேவைப்பட்டா அஜ்மீருக்கு போறோம், முடியலன்னா சாயிப் தக்கியாவுக்கு போறோம். நம்ம வீட்டில் இருந்து துஆ செய்தா போதாதா? ஏன் சாயிப் தக்கியாவுக்கு போகணும்? நல்லவர்களுடைய கபர் இருக்கும் இடம், நல்லவர்கள் இருக்கும் இடம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல ஹுனாலிக தஆ ஜக்கரியா. புள்ள இல்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, நல்ல நல்ல பழங்களை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்துமா கிடைச்சது இதுன்னு கேட்டாங்க. அன்னாலக்கி ஹாதா காலத்து ஹுவ மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஒரு நல்லடியார் இருக்கு இடத்துல துஆ செய்யணும்னு ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தான் நம்ம அஜ்மீருக்கு நேரம் கிடைச்சா போவோம். அஜ்மீரை விட பெரிய தர்கா கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான தர்பாருக்கு போவோம். அதுவும் ஷிர்க். அங்க மட்டும் என்ன வச்சு போனா ஷிர்க்னு இருக்குது. அருமையான சகோதரர்களே, இப்ப அஜ்மீருக்கு போலாமா? சிலர் என்னிடம் ஒரு பக்தியான மனிதர்
அஜ்மீரை போன்ற கபருக்கு சென்று அங்கு அல்லாஹ்வுடன் துஆ செய்யலாம் என்று கூறினார்கள். துஆ கேட்பவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் அந்த மரணித்த மனிதரை நாம் வைக்கலாம். இந்த அனுமதிக்கவோ மறுக்கவோ குர்ஆன் ஆயத்தை எனக்கு குறிப்பிடவும். அனுமதிச்சா அனுமதி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அருமையானவர்களே, இதுக்கு இவர் என்ன சொல்றாரு? மஸாருக்கு சென்றால் தான் நமது வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எண்ணுவது தவறாகும். மேலும் அது குர்ஆனுக்கு முரணானது. எந்த குர்ஆனுக்கு முரணானது? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடத்துல நின்றுட்டு துஆ செய்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இடத்துல தான் துஆ செய்யணும் என்று நம்பினார்கள். நாம இன்னைக்கு அஜ்மீருக்கு போய் துஆ செய்யணும் உள்ளது குர்ஆனுக்கு எதிராக. அது எந்த குர்ஆன் என்று நமக்கு தெரியவில்லை. 6666 ஆயத்துல எங்கேயாவது போய் நின்று துஆ செய்தால் அது தவறு, மேலும் அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது என்று சொல்வதற்குரிய தைரியம். அருமையான சகோதரர்களே, இனி 3ஆம் ஃபாத்திஹா 46 ஃபாத்திஹா. நான் இன்னும் நிறைய கிதாப் வச்சிருக்கிறேன். ஸலாத்து நாரியா ஓதுது ஹராம்னு எழுதி வச்சிருக்கேன். நான் வீணாக சொல்லல, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல ஒரு விஷயம் எங்க போய் தேடினாலும் இந்த மாதிரி கிதாபு கையில கிடைக்குது. ஸலாத்து நாரியா ஷாதுலியா தரீகாவில் இருக்கக்கூடிய நாதாக்கள் நமக்கு கற்றுத்தந்த அருமையான ஸலவாத். ஸலாத்து நாரியா ஓதுவது ஷிர்க் பித்அத் என்று எழுதியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, 3ஆம் கத்தை நம்ம வைக்கிறோமே, சில இடத்துல 3, சில இடத்துல 7, சில இடத்துல 10, சில இடத்துல 40, இது மாதிரி வைக்கலாமா? இதுக்கு ஒரு கேள்வி. என் பெயர் கலீல், எனக்கு 23 வயதாகிறது அப்படின்லாம் நிறைய எழுதிட்டு தேவந்தி என்று தன்னை அழைத்து 15 மற்றும் 40 கபறுகளில் நாம் அங்கு செல்லலாமா? அந்த ஃபாத்திஹா ஹவானி ஓதுவது கூடுமா அல்லது அது புதிய செயலா? அதுக்கு 15 மற்றும் 40. உதாரணத்துக்கு 15 மற்றும் 40ஆம் நாள் கபருக்கு அருகில் அல்லது வீட்டில் கொண்டாடப்படும் ரஸ்மு சரஹானும் மற்றும் ஃபாத்திஹாவும் பித்அத்தாகும். அருமையானவர்களே, நாமெல்லாம் இப்ப முப்ததீன், நாமெல்லாம் முஷ்ரிக், நாமெல்லாம் காஃபிர். இந்த பழக்கத்திற்கு இஸ்லாத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இவைகளை ஒருவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி முக்கியமான ஃபத்வாக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அருமையான சகோதரர்களே, இந்த இயக்கம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லாரும் வேற பெயர் வைக்க மாட்டாங்க, நல்ல பெயர் தான் வைப்பார்கள். அந்த பெயரை வச்சுட்டு ஒரு இயக்கம் வந்தால் நாம எப்படி குறிப்பிடுவோம்? நான் நிறைவுக்கு வருகிறேன். நாம எப்படி குறிப்பிடுவோம்? அவங்க தலைவர் யார், அவங்க யாரோட தொடர்புள்ளவர்கள், யாரோட என்னென்ன எண்ணம் வைத்திருப்பவர்கள், அவர்களோடு உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் பார்ப்போம். அவங்க புஸ்தகம் என்ன, அவங்க மதரசா என்ன, அவங்க ஃபத்வா என்ன, அவர்கள் விளக்கிய விளக்கங்கள் என்ன, இந்த விளக்கங்களை பார்ப்போம். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நாங்க மீலாது விழா கூடும் என்று சொல்லுகிறோம். எங்க இடத்துல இஜ்திமாவுக்கு முன்னால சுபஹான மௌலூத், இடையில முஹியுத்தீன் மௌலூத், நிறைவுல ஷாஹுல் ஹமீது மௌலூத். அறிவிப்பு செய்யுங்க பார்ப்போம். எங்க சுன்னத்துல் ஜமாத் பிள்ளைகளை வாலண்டியர்களாக நான் இறக்கி தருகிறேன். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, கேலி கூத்தல்ல. நாம் பாரம்பரியமாக நம்முடைய ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா முதல் அம்பாநாயகம் வரையிலும் நாதாக்கள் வாழ்ந்து சென்ற இந்த ஊர், இந்த ஊர்ல வந்துட்டு நீங்க யார வேண்டுமென்றாலும் அழையுங்கள். ஆனால் இவைகளுக்கு இனிமேல் பதில் சொல்லி ஆக வேண்டும். பொறுப்பாளர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், அவங்கள பக்குவமாக நாம சொல்லுகிறோம். உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து வேணும்னா ஆளை கூட்டிட்டு வந்து ஆள் கூட்டத்தை காட்டுங்க. தயவு செய்து காதிரியா தரீகாவின் மக்களை, ஷாதுரியாவினுடைய மக்களை, தரீகாவினுடைய மக்களை, 3ஆம் ஃபாத்திஹா 46 ஃபாத்திஹா ஓதக்கூடிய மக்களை, அல்மதத் யா முஹியுத்தீன் என்று அழைக்கும் மக்களை, அல்மதத் யா கௌசுல் ஆலம் என்று அழைக்கும் மக்களை தயவு செய்து அழைக்க வேண்டாம், கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். இதனால் தான் விமர்சனம். ஏன் இந்த சூழ்நிலை என்று வருகிற பொழுது நேச்சை கொடுங்கம்மா, பூ கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் விமர்சனம்? ஒரு ஆள் இந்த தலைப்பு யார் தந்தா, இந்த தலைப்பு எதுக்கு இங்க தேவையா
இப்ப தேவையா இல்லையா என்பது நீங்களே சொல்லும் பதில். இப்ப தேவையா இல்லையா என்றால் நாம திடீர் குபீரன் இந்த தலைப்பை எடுக்கல. நமது ஊர்ல இந்த நோட்டீஸ் வெளியாக போகிறது என்ற காரணத்தினால், மாலை போட்டவமெல்லாம் முஷ்ரிக்காக மாற்றுவதின் காரணத்தினால், இன்னும் பல்வேறு ஷஃபாஅத்துடைய விஷயத்துல நான் இந்த புத்தகத்தில் இருக்க ஷஃபாஅத் சம்பந்தமாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று நம்பினா அவன் கிறிஸ்தவ நபரா மாறிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஃபாஅத்தி லி உம்மத்தி ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர். நான் யாருக்கு ஷஃபாஅத் செய்வேன் தெரியுமா? பெரும் பாவம் செய்தவனுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். என் கண்மணி நாயகம் சொல்லக்கூடிய சொல் நமக்கு தேவையா? வேறு யாராவது உளறி கொட்டியவைகள் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்க எழுதி வைத்த செயல்பாடுகள் நமக்கு தேவையா என்பதை நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கை ஹக்காக விளங்க வைப்பான். நீங்க கூட்டம் கோடி கோடியா கூடினாலும் பரவாயில்லை. இதுல ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாமளா கேட்டு ஒரு பதில் சொல்லி விடுகிறோம். நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தப்லீக் ஜமாஅத் தானே, எத்தனையோ பேர்களை தொழுகை கூட்டிட்டு வந்துட்டது, எத்தனையோ பேங்க் வேலையில் இருக்கிறவன் பேங்க் வேலையெல்லாம் விட்டுட்டானே, தப்லீக் ஜமாஅத் தானே அந்த வேலையை செய்தது, தொழுகைக்கு கூட்டிட்டு வாரான். அதற்கும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதத்தீன் பிர்ரஜுலின் ஃபாஸிகின். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஃபாஸிகான மனிதரை கொண்டு உறுதிப்படுத்துவான். தொழுகை கூட்டிட்டு வந்துடலாம், ஆனா ஒரு ஃபாஸிகான மனிதரை அல்லாஹ் வலியாக மாற்ற மாட்டான். எண்ணம் கூடுவதல்ல, தொழுகைக்கு அழைப்பதல்ல. இன்னும் சில ஆளுக்கு இன்னொரு கேள்வி, இப்படி ஒன்றெண்டு விஷயத்துல தானே இவங்க இதை சொன்னாங்க, வேற எல்லாம் சரியா தானே சொல்லி இருக்கிறாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ஹக்கீமுல் உம்மத்துல்லா சொல்றாங்க. ஹக்கீமுல் உம்மத்தோ அது நமக்கு தெரியாது. நமக்கு ஒண்ணு தெரியும், இப்லீஸ் மாதிரி வணங்குறது யாரும் கிடையாது, இப்லீஸ் மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது, அல்லாஹ்வை வணங்குறதுல அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஒரே ஒரு தப்பு தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யப்பான்னு சொன்ன சமயத்துல சுஜூது செய்யாம இருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஏன் அப்பா சுஜூது செய்யலன்னு அல்லாஹ் கேட்டான். கேட்ட நேரத்துல பெருமை பேசணும். ஒரே ஒரு விஷயம், தௌஹீத் பேசணும், சுத்த தௌஹீத் பேசணும். யா அல்லாஹ் உன்னை வணங்க சொல்லு, வணங்குறேன், இந்த ஆதம வணங்கு சொல்லு, சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். அந்த ஒரு தப்பினால அவன் லானத்துல்லாஹி அலைஹி ஆனா இது ஒரு தப்பல்ல, இது ஒரு தப்பல்ல. தப்லீக் பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் நீங்க 50 வருஷம் இல்ல 500 வருஷத்துக்கு முன்னால எதையாவது பதிலாக எழுதி வைத்தால் அது பதிலாக ஆகாது. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று ஓதினார்கள். தாபியீன்கள் ஓதினார்கள், தபவுத் தாபியீன்கள் ஓதினார்கள், சஹாபாக்கள் ஓதினார்கள், வலிமார்கள் ஓதினார்கள். 1200 வருஷம் வரைக்கும் அது அப்படியே தான் ஓதிட்டு இருந்தாங்க. யாருக்கு இந்த சர்ஃபே ஹிம்மத் வரல. இந்த சர்ஃபே ஹிம்மத் உங்களுக்கு வந்ததுனால முதல்ல இந்த சர்ஃபே ஹிம்மத்துன்னு சொன்னது தப்புன்னு நீங்க வெளிப்படையா சொல்லணும். தயவு செய்து மீலாது விழாவுக்கு பக்குவமாகுங்க, மௌலுது ஓதுங்கள், ஜியாரத் செய்யுங்க. நான் டெல்லிக்கு போயிருந்த நேரத்தில் என்ன ஒரு ஆளு இந்த இவங்க தலைவருடைய கபர்ஸ்தானத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம். அஷ்ரஃப் அலி தானவி கபர்களை நான் போயிருக்கிறேன். அருமையான சகோதரர்களே, நான் அப்ப எனக்கு அவ்வளவான இந்த தப்லீக் சம்பந்தமான ஒரு புஸ்தகம் நான் சேமிக்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நான் அந்த இடத்துல நின்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஒரு துவா ஓதலாமான்னு நினைச்சேன். இந்த கூட்டிட்டு வந்தது பெரிய பெரிய ஆலிம்கள், தேவபந்தில் உள்ள ஆலிம்கள் என்ன கூட்டிட்டு போனது. அவங்க எல்லாம் பேசாம இது அஷ்ரஃப் அலி தானவியின் கபரு, இது அவரு கபரு, இது நானூத்தவி கபருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். அருமையானவர்களே, நாம் அந்த இடத்தில் நிற்கலாம் என்றாலும் இவர்களுக்கு அந்த சுன்னத் வல் ஜமாத் இல்லை. எனவே முத்தின தப்லீக் தௌஹீதாக மாறுகிறது, வஹாபீசமாக மாறுகிறது. எனவே நம்மையும் நம்முடைய மக்களையும் அதுபோல யாராவது வந்து அழைக்க வந்தால் எங்களுக்கு தெரியும், தயவு செய்து உங்க வேலையை பாருங்க, அன்போடு சொல்லுங்க. யாரிடத்திலும் கனத்த வேலை செய்யாண்டாம். நீங்க முதல்ல இங்க எங்கேயாவது மௌலிது மஜ்லிஸ் நடத்துங்க, சலாத் மஜ்லிஸ் நடத்துங்கள், நாங்க வந்து சேருகிறோம். அதற்கு பின்னால் பார்த்து விடுவோம். இந்த ஃபத்வாக்கள், இந்த செய்தி, இந்த நோட்டீஸ் தப்லீக் ஜமாத்தினுடைய
இஜ்திமால வெளியிட்ட இந்த நோட்டீஸ் இவைகளை வாபஸ் வாங்கி வேற நோட்டீஸ் வெளியிடுங்கோ, அதுக்கப்புறம் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளை பார்ப்போம் என்று அன்போடு பதில் சொல்லுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்வோம், பாசத்தோடு கேட்டுக்கொள்வோம், கண்ணியத்தோடு கேட்டுக்கொள்வோம். எங்கள் உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தால், அவர்களை சர்ஃபே ஹிம்மத் செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு மறக்க மாட்டான். அல்லாஹ்வை காட்டி தந்ததே எங்கள் கண்மணி நாயகம், எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நினைவுபடுத்தி இந்த கருத்தை எல்லாம் முதல்ல அந்த புஸ்தகத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம், மற்ற புஸ்தகங்களை பற்றி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்து கொஞ்சம் விளக்கங்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய தௌஃபீக்கையும் ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்விற்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கு ஒன்று கூடியதை போல் அல்லாஹ் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.